அனைவருக்கும் வணக்கம். அபிவிருத்தி உத்தியோகத்தர் சேவையில் உள்ள தரம் 2 அலுவலர்களுக்கான வினைத்திறமைகாண் தடைப்பரீட்சை தொடர்பாக தாபன விதிக்கோவையும் செயல் ஒழுங்குகளும் என்கின்ற முதலாவது வினாத்தாளுக்கான முதலாவது வழிகாட்டல் செயலமர்வில் சந்தித்திருக்கிறோம். உங்களுடைய பாடத்திட்டத்திலே கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய தாபன விதிக்கோவையின் அத்தியாயங்கள் மற்றும் பொதுச்சேவை ஆணைக்குழுவின் நடைமுறை விதிகள் ஆகியவை தொடர்பாக இந்த செயலமர்வுகளிலே தொடர்ந்து கலந்துரையாடப்படும். இன்றைய செயலமர்வில் ஆரம்ப செயலமர்வு என்பதனால 1 மணி நேரத்தை கருத்தில் கொண்டு அத்தியாயம் 6 சேவை பதிவுகள், அறிக்கைகள், சான்றிதழ்கள் என்பது தொடர்பாக நாங்கள் பார்க்க இருக்கிறோம். இதை 2 விதமாக நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டியிருக்கும். ஒன்று, இந்த அத்தியாயத்தில் இருக்கக்கூடிய விடயங்களை நாங்கள் புரிந்து கொள்வது. இரண்டாவது, பரீட்சையிலே எவ்வாறு வினாக்கள் வினவப்படலாம், அதற்கு எவ்வாறு விடையளிக்க வேண்டும் என்பது தொடர்பாக கற்றுக்கொள்வது. இந்த 2 விதமான அறிவு அல்லது 2 விதமான புரிதல் என்பது நிச்சயமாக பொது நிர்வாகம் தொடர்பான எந்த விடயத்தையும் கற்றுக்கொள்கிற போது இருக்க வேண்டும். ஒருமனை பரீட்சைக்காக மனனம் செய்தல், அதனை அப்படியே பரீட்சை மண்டபத்திலே சென்று ஒப்புவித்தல் என்பதோடு நாங்கள் மறந்து போகக்கூடாது. நாங்கள் சேவையில் இருக்கிற காலம் வரைக்கும் அந்த விடயம் தொடர்பான அறிவு எங்களிடம் காணப்பட்டால் மட்டும்தான் எங்களுடைய சேவை கம்பீரமானதாக இருக்கும். நாங்கள் அலுவலகத்தில் கம்பீரமான உத்தியோகர்களாக மதிக்கப்படுவோம். எங்களுக்கு அது தொடர்பான தெளிவும் புரிதலும் அறிவும் இருக்க வேண்டும். முதலாவது விடயம் சொல்லப்பட்டிருக்கு, சேவை பதிவுகள், அறிக்கைகள், சான்றிதழ்கள் தொடர்பான பொதுவான நிபந்தனைகள் இவை. ஒரு உத்தியோகத்தர் ஒருவர் தொடர்பாக அவருக்குரிய சேவை பதிவுகள், அறிக்கைகள், சான்றிதழ்கள் என்பவை தொடர்பான பொதுவான இயல்புகள் அல்லது பொதுவான விடயங்கள் இவை. முதலாவது விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது, ஒரு உத்தியோகத்தருக்கு எதிரான அல்லது அவருக்கு பாதகமான குறிப்பு ஏதேனும் அவருடைய கோவையில் இடப்படுமாக இருந்தால், ஒரு உத்தியோகத்தருக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஏதேனும் ஒரு குறிப்பு அவருடைய கோவையில் அல்லது அவருடைய வருடாந்த செயலாற்றுகை அறிக்கையில், அவருடைய வேலை மதிப்பீட்டு அறிக்கையில், அவர் தொடர்பான அந்தரங்க அறிக்கையில் குறிக்கப்படுமாக இருந்தால் அந்த விடயம் உத்தியோகத்தருக்கு தெரியப்படுத்தப்பட வேண்டும். அவருக்கு தெரியாமல் ரகசியமாக அந்த விஷயத்தை எழுதி வைக்கக்கூடாது. முதலாவது விடயம், எவராவது ஒரு உத்தியோகத்தருக்கு பாதகமான குறிப்பு ஏதாவது அவருடைய வரலாற்று தாளில் அல்லது பெயர் வழிக்கோப்பு, பர்சனல் ஃபைல் என்று சொல்லுவீங்க, சுய விவர கோவை, பெயர் வழிக்கோப்பு அல்ல சுய விவர கோவை, அவருடைய வரலாற்று தாளில் அல்லது சுய விவர கோவையில், அவருடைய வருடாந்த செயலாற்றுகை மதிப்பீட்டு அறிக்கையில் அல்லது அவருடைய வேலை மதிப்பீட்டு அறிக்கையில் அல்லது அவர் தொடர்பான அந்தரங்க அறிக்கையில் குறிக்கப்படுமாக இருந்தால் அது பற்றி அவருக்கு தெரியப்படுத்தப்பட வேண்டும். இரண்டாவது, அவ்வாறு தெரியப்படுத்தப்பட வேண்டும் என்கிற நிபந்தனை நிறைவு செய்யப்பட்டது என்பதற்கான சான்றிதழ் ஒன்றும் அந்த ஆவணத்தோடு இணைக்கப்பட வேண்டும். அதனுடைய கருத்து என்னவென்றால், அந்த குறிப்பு இடப்பட்ட ஆவணத்தில் உத்தியோகத்தருடைய கையொப்பம் பெறப்பட்டிருக்க வேண்டும். அவர் அதை பார்த்து தனக்கு எதிராக அல்லது தனக்கு பாதகமான குறிப்பு ஒன்று அதில் இடப்பட்டிருப்பதை தான் கண்டிருக்கிறேன் என்பதை உணர்ந்து கையொப்பமிட்டிருக்க வேண்டும். இப்போ உங்களுக்கு தெரியும், ஒவ்வொரு ஆண்டும் நீங்கள் பெர்ஃபார்மன்ஸ் அப்ரைசல் செயலாற்றுகை மதிப்பீடு நிரப்பி கொடுக்குற நீங்கள் அதில் உங்களுடைய மேலதிகாரியின் கையொப்பத்துக்கு பக்கத்தில் உங்களுடைய கையொப்பம் இருக்கும், மீளவும் அவர் கையொப்பம் இட்டிருக்கார். அதைத்தான் இங்கே 2வது விடயமாக சொல்கிறாங்க. சரிதானே? 3வது, ஒரு உத்தியோகத்தர் ஓய்வூதிய நோக்கங்களுக்காக வேண்டப்படுகிற அனைத்து ஆவணங்களும் உரிய வகையில் பேணப்பட வேண்டும். ஓய்வூதிய பணிப்பாளர் நாயகத்தினால் வழங்கப்படுகிற அறிவுரைகளுக்கு அமைவாக ஒரு உத்தியோகத்தருடைய ஓய்வூதியத்தை தீர்மானிப்பதற்கும் அவருக்குரிய ஓய்வூதியத்தை கொடுப்பதற்கும் தேவையான ஆவணங்கள் அனைத்தும் ஓய்வூதிய பணிப்பாளர் நாயகம் வழங்கியுள்ள அறிவுரைகளுக்கு அமைவாக திணைக்களங்களால் பேணப்பட வேண்டும். உத்தியோகத்தர் ஓய்வு பெறுகிற சந்தர்ப்பத்தில் தாமதங்களை தவிர்க்கும் பொருட்டு உண்மையில் அது 6 மாதங்களுக்கு முன்பாகவே அனைத்து ஆவணங்களும் குறித்த கோவைகளை கையாளும் அலுவலர்களால் சரிபார்க்கப்பட வேண்டும். நாங்கள் அதை இன்னொரு இடத்துல படித்து கொள்வோம். அது இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, தாமதங்களை தவிர்க்கும் பொருட்டு அது அந்த ஆவணங்கள் உரிய காலப்பகுதியில் பெறப்பட்டு கோவைப்படுத்தப்பட்டு இருக்க வேண்டும். 4வது, ஒரு உத்தியோகத்தருடைய பண்புகள், அவருடைய சேவை
தொடர்பாக உத்தியோகபூர்வமான எந்த ஒரு ஆவணத்தையும் அந்த உத்தியோகத்திற்கு கிடைப்பதற்கு இடமளிக்கக்கூடாது. அதனுடைய கருத்தை அந்த உத்தியோகத்திற்கு வழங்கக்கூடாது. உண்மையில் சேவையில் இருக்கிற ஒரு உத்தியோகத்திற்கு பாராட்டு கடிதம் கொடுக்கக்கூடாது. சரிதானே? அதையெல்லாம் நாங்கள் கொடுக்குறோம், அது வேறு. நீங்கள் இபி எக்ஸாம் கழுதைக்க கொடுக்கக்கூடாது என்று சொல்லி எழுதிவிட வேண்டும். அப்போ 4 விடயங்கள், பொதுவான அம்சங்கள் 4 இருக்குது, ஞாபகம் வச்சிருக்க வேண்டும். சரிதான்? இப்படி தான் கேள்வி கேட்பாங்க. அரசாங்க சேவையில் உள்ள உத்தியோகத்தருடைய சேவை பதிவுகள், அறிக்கைகள், சான்றிதழ்கள் தொடர்பாக காணப்படக்கூடிய பொதுவான அம்சங்கள் என்று கேட்கப்படுமாக இருந்தால் நீங்கள் சொல்லணும், முதலாவது ஒரு உத்தியோகத்திற்கு பாதகமான குறிப்பு ஏதாவது, ஒரு உத்தியோகத்திற்கு பாதகம் ஏற்படுத்தக்கூடிய ஏதேனும் குறிப்பு அவருடைய வரலாற்று தாளிலோ பெயர் வழி கோவையிலோ வருடாந்த செயலாற்றுகை மதிப்பீடு அல்லது வேலை அறிக்கையிலேயோ அந்த அங்க அறிக்கையிலேயோ குறிக்கப்படுமாக இருந்தால் அது பற்றி அவருக்கு தெரியப்படுத்தப்பட வேண்டும். இரண்டாவது, அவ்வாறு தெரியப்படுத்தப்பட்டது என்பதற்கான சான்றிதழ் ஒன்று அவரை பற்றிய பாதகமான குறிப்பு காணப்படுகின்ற அறிக்கையோடு இணைக்கப்பட்டிருக்க வேண்டும். மூன்றாவது, ஒரு உத்தியோகத்தர் ஓய்வூதியத்தை தீர்மானிப்பதற்கும் அவருடைய ஓய்வூதியத்தை செலுத்துவதற்கும் தேவைப்படுகின்ற ஓய்வூதிய பணிப்பாளர் நாயகத்தினால் அறிவுறுத்தப்பட்ட அனைத்து ஆவணங்களையும் திணைக்களங்கள் பெற்று உரிய வகையில் பேணி பாதுகாப்பதோடு அவர் ஓய்வு பெறும்போது தாமதம் ஏற்படாத வகையில் நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும். நான்காவது, ஒரு உத்தியோகத்தருடைய பண்பு நலன் மற்றும் சேவை தொடர்பான உத்தியோகபூர்வமான எழுத்து ஆவணம் ஒன்று அந்த உத்தியோகத்திற்கு கிடைப்பதற்கு இடமளிக்கக்கூடாது. இப்போ முதலாவது கேள்விக்கு இனி கேட்டால் உங்களுக்கு விடை எழுதியலும் நீங்கள் இது எல்லாத்தையும் பாடமாக்கி வச்சிருக்கிறது இல்லை. படிக்கிற நேரத்தில் என்ன செய்யணும்னா ஒரு ஷோர்ட் நோட்ஸ் எடுக்க வேணும். முதலாவது விடயம் 1 என்று போட்டுட்டு சேவை பதிவுகள், அறிக்கைகள், சான்றிதழ்கள் பேணப்படுவது தொடர்பான பொதுவான விடயங்கள் என்று சொல்லிட்டு 4 என்று பிரேக்கெட் பண்ணி எழுதி வைக்க வேண்டியது. தனியாக இருக்கிற நேரத்தில் அல்லது உங்களுடைய நண்பர்களோடு சேர்ந்து படிக்கிற நேரத்தில் இதை பார்க்காம சொல்லி பார்க்க வேணும். 4 விடயங்கள் இருக்குது. முதலாவது, அவருக்கு ஏதாவது பிரச்சனையாக இருந்தால் ஒரு டாக்குமெண்ட்டிலே அவரை பற்றி அவருக்கு பாதிப்பு வரக்கூடிய விஷயம் ஏதாவது குறித்தால் அது அவருக்கு தெரியப்படுத்தப்பட வேண்டும். ரெண்டாவது, அவருக்கு தெரியப்படுத்தப்பட்டது என்பதற்கு ஆதாரமான சான்றிதழ் ஒன்று அந்த ஆவணத்தோடு இணைத்து வைத்திருக்க வேண்டும். மூன்றாவது, அவருடைய பென்ஷனை கணிக்கிறதுக்கும் அவருக்கு பென்ஷன் கொடுக்கறதுக்கும் தேவையான எல்லா டாக்குமெண்ட்ஸையும் டிபார்ட்மெண்ட் நேர காலத்தோடைய உத்தியோகத்தரிடம் பெற்று அதை கோவப்படுத்தி வச்சிருக்க வேணும். நாலாவது, ஒரு உத்தியோகத்தரை பற்றிய பாராட்டு சான்றிதழ்கள், அவருடைய சேவை தொடர்பான சான்றிதழ்கள் இதையும் அவருக்கு வழங்கக்கூடாது, அவருக்கு கிடைப்பதற்கு இடமளிக்கக்கூடாது. இப்படி எளிமையாக சொல்லக்கூடிய மாதிரி ஞாபகம் வச்சிருக்கணும். இதில் இருக்கிற மாதிரி எழுதுனா சிறப்பு. ஓரளவுக்கு இதில் இருக்கக்கூடிய வசனங்களை பயன்படுத்தி நீங்கள் விட எழுதக்கூடியதாக இருக்கும். சரி, அடுத்தது நாங்கள் சொல்லுகிற ஹிஸ்ட்ரி சீட் என்று சாதாரணமாக கதைப்போம், வரலாற்று தாள். சரிதானே? ஒரு வரலாற்று தாள் தொடர்பாக உங்கள்கிட்ட கேட்கக்கூடிய பெரிய கேள்வி என்னவென்றால், இப்போ நான் எம்எஸ்ஓக்களுக்காக இருந்தால் ஒவ்வொரு எம்சிக்யூ சம்பந்தமாகவும் சொல்லுவார். உங்கள்கிட்ட அப்படி இல்லாமல் நீங்கள் ஓரளவுக்கு கட்டுரை சார்ந்த வினாக்களுக்கு உங்களை தயார்படுத்தி கொள்ள வேண்டும். இப்போ இந்த வரலாற்று தாள் ஒன்றில் இடம்பெறுகிற விடயங்கள் எவை என்று சொல்லி கேட்பார். வரலாற்று தாள் ஒன்றில் பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய விடயங்கள் ஒரு உத்தியோகத்தினுடைய வரலாற்று தாளில் என்னென்ன விடயங்கள் எல்லாம் இருக்கும் என்று சொல்லி. சரிதானே? ஒரு உத்தியோகத்தினுடைய பிறந்த தினம் இருக்கும், அவருடைய பிறந்த திகதி, நியமனம். ஒரு உத்தியோகத்தை இந்த நான் இதில் கீறி காட்டுகிற இந்த இடத்தை பார்த்துக்கொள்ளுங்க பிள்ளைகள். இது வேறொரு நோக்கத்துக்காக எழுதப்பட்டிருக்குது. ஆனால் நாங்கள் இதைத்தான் பயன்படுத்தி அந்த கேள்விக்கு விடையளிக்க போகிறோம். இதில் நேரடியாக வரலாற்று தாளில் உள்ளடங்குகிற விடயங்கள் என்று சொல்லி தலைப்பு போட்டு இல்லை. சரி, நாங்கள் ஒரு கவனிங்க. ஒரு உத்தியோகத்தினுடைய வரலாற்று தாளில் உள்ளடங்குகிற விடயங்கள் எவை என்று கேட்கப்படுமாக இருந்தால், முதலாவது உத்தியோகத்தினுடைய பிறந்த திகதி. பிறந்த திகதியிலேயே நிறைய விடயம் இருக்குது. ஆண்டு மட்டும் தெரிந்தால் அவர் ஜூலை மாதம் 1ஆம் தேதி பிறந்ததாக கருதி அதை பதிவு செய்ய வேண்டும் என்று எல்லாம் இருக்குது. நாங்கள் இப்போதைக்கு அந்த அளவுக்கு ஆழமாக போக தேவையில்லை. ஒரு உத்தியோகத்தரின் பிறந்த திகதி. இரண்டாவது, அவருடைய அனைத்து நியமனங்கள் தொடர்பான விடயங்கள். அதாவது அவர் தகுதி காலத்தில் இருந்தது,
பதில் கடமையாற்றியது போன்ற எல்லா விதமான அவருக்கு வழங்கப்பட்ட நியமனங்கள். இந்த நியமனங்களினுடைய வகை என்பதை பற்றி நாங்கள் பொதுச்சேவை ஆணைக்குழுவின் நடைமுறை விதிகள் பார்க்குற போது விளக்கமாக பார்ப்போம். ஒரு உத்தியோகத்திற்கு எப்படி நியமனங்கள் கிடைக்கலாம் என்றால், தற்காலிக நியமனம், அமைய நியமனம், பதிலீட்டு நியமனம், நிரந்தர நியமனம், பதில் நியமனம், கடமையை கவனிக்கும் நியமனம், இப்படியாக பல்வேறு நியமனங்கள் கிடைக்கும். சரிதானே? கேஷுவலாக கிடைக்கலாம், டெம்பரரியாக கிடைக்கலாம், சப்ஸ்டிடியூட்டாக கிடைக்கலாம், பெர்மனண்டாக கிடைக்கலாம், கண்ட்ராக்ட் பேசிஸில் ஒப்பந்த அடிப்படையிலான நியமனம் கிடைக்கலாம், ஆக்டிங் அப்பாயின்மெண்ட் கிடைக்கலாம், பதில் நியமனங்கள் கிடைக்கலாம், கடமையை கவனித்தல், சிங்களத்தில் ஆவரண கிரீமம் என்று சொல்வார்கள், கடமையை கவனித்தல். சரிதானே? கவர் அப் டியூட்டி என்று சொல்வது. இப்படியாக பல்வேறு நியமனங்கள் கிடைக்கும். ஒரு உத்தியோகத்தருடைய அனைத்து நியமனங்கள் தொடர்பாகவும் வரலாற்று தாளில் குறிக்கப்பட வேண்டும். ஹிஸ்ட்ரி சீட் நீங்கள் பார்த்துருப்பீங்க, உங்களோட பர்சனல் ஃபைலில் இருக்கும். அப்போது வரலாற்று தாள் ஒன்றில் குறிக்கப்படுகிறது உத்தியோகத்தருடைய பெயர், அவருடைய பிறந்த திகதி, அனைத்து நியமனங்கள் தொடர்பான விடயங்கள், சேவையில் நிரந்தரமாக்கப்பட்டமை, தகுதிகான் காலம் நீடிக்கப்பட்டிருந்தால் அது தொடர்பான விவரம், சேவை முடிவுறுத்தப்படுதல், இடமாற்றம், பதவி உயர்வுகள், உத்தியோகத்திற்கான விடுவிப்புகள், இப்போ வேறு சேவைகளுக்கு ரிலீஸ் பண்ணி போயிட்டு வந்த விடுவிப்புகள், சம்பள ஏற்ற அங்கீகாரம், வேதனை ஏற்ற அங்கீகாரம், இன்க்ரிமெண்ட் அப்ரூவ் பண்ணியிருந்தால் அந்த இன்க்ரிமெண்ட் சர்டிஃபிகேட் அங்கே போட்டுட்டு அது எழுத வரும். வேதனை ஏற்ற அங்கீகாரம், சில வேளையில் வேதனை ஏற்றங்கள் தடை செய்யப்பட்டிருந்தால் இடைநிறுத்தம், நிறுத்தம், குறைத்தல், பிற்போடுதல் போன்றவை மேற்பட்டிருக்குமாக இருந்தால் ஒரு உத்தியோகத்திற்கு இன்க்ரிமெண்ட்டை நிப்பாட்டி அவருக்கு சில நேரங்களில் இடைநிறுத்துவார்கள், நிறுத்துவார்கள், அல்லது குறைப்பார்கள், பிற்போடுவார்கள். இப்போ வேதனை ஏற்றங்கள் தொடர்பாக வேதனை ஏற்றம் அங்கீகரிக்கப்பட்டமை, வேதனை ஏற்றத்தின் மீதான இடைநிறுத்தம், நிறுத்தம், குறைப்பு, பிற்போடுகை, வினைத்திறமகான் தடைகள் சித்தியடைந்தால், இவி எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டாங்கன்னா வினைத்திறமகான் தடைகளுக்கு மேலாக அவர்கள் பதவி உயர்வு பெற்றுக்கிற போது, அதே போல் இன்ட்ரடிக்ட் பண்ணியிருந்தால், பணித்தடை செய்யப்பட்டிருந்தால், தற்காலிகமாக பதவி நீக்கம் செய்திருந்தால், பதவி இறக்கம் டீப்ரமோட் பண்ணியிருந்தால், அல்லது சம்பளத்தில் ஏதாவது குறைப்பு இடம்பெற்றிருந்தால், வேலை நீக்கம், தானாக கேட்டு விலகுவது, ராஜினாமா செய்வது, இளைப்பாறுவது, மீள வேலையில் அமர்த்தல், சில வேளையில் ரீஎம்ப்ளாய்மெண்ட்டில் வருவார்கள், பென்ஷனில் போயிட்டு ரீஎம்ப்ளாய்மெண்ட்டில் வந்தால் அதுவும் எழுதணும், மீள வேலையில் அமர்த்தல், அப்படி சாகிற வரைக்கும் மரணம் வரையிலான முழு விவரங்கள். பென்ஷனில் போய் எல்லாம் முடிஞ்சு அவர் பென்ஷனியராக இருந்து செத்தா பிறகு ஹிஸ்ட்ரி சீட்டு எடுத்து எழுத தேவையில்லை. அவர் சேவையில் இருக்கும்போது இறந்தால் மரணம் உட்பட அனைத்து விவரங்களும் ஒரு வரலாற்று தாளில் இடம்பெற வேண்டும். இது பல பரீட்சைகளில் கேட்கப்படுகிற ஒரு கேள்வி. நேரடியான விடையாக இந்த அத்தியாயத்தில் இல்லை, ஆனால் விடை இருக்கு. சரிதானே? உத்தியோகத்தர் ஒருவரது வரலாற்று தாளில் இடம்பெறுகின்ற முக்கியமான விடயங்கள் என்று கேட்கப்பட்டால் நீங்கள் ஒன்றன்களாக எழுதலாம். ஒன்று உத்தியோகத்தருடைய பெயர் மற்றும் பிறந்த திகதி, இரண்டாவது அவருடைய அனைத்து நியமனங்கள் தொடர்பான விடயங்கள், சேவையில் நிரந்தரமாக்கப்பட்டமை, தகுதிகான் காலம் மற்றும் பதில்கடமை காலம் தொடர்பான விடயங்கள், தகுதிகான் காலம் நீடிக்கப்பட்டிருந்தால் அது தொடர்பான விவரம், தகுதிகான் காலம் முடிவுறுத்தப்பட்டமை, இடமாற்றங்கள், பதவி உயர்வுகள், விடுவிப்புகள், வேதனை ஏற்றங்கள் அங்கீகரிக்கப்பட்டமை, சம்பள ஏற்றங்கள் இடைநிறுத்தம், நிறுத்தம், குறைத்தல், பிற்போடுதல், வினைத்திறமைகான் தடைகளில் சித்தியடைதல், வினைத்திறமைகான் தடைகளுக்கு மேலாக பதவி உயர்வு பெறுதல், பணித்தடை செய்யப்படுதல், தற்காலிகமான பதவி நீக்கம், பதவி இறக்கம், சம்பளத்தில் அல்லது வேதனத்தில் அல்லது படியில் ஏற்படுகிற குறைப்புகள், வேலை நீக்கம், கேட்டு விலகுதல், இளைப்பாறுதல், மீள வேலையில் அமர்த்தல் மற்றும் மரணம் போன்ற அனைத்து விவரங்களும் வரலாற்று தாளில் பதியப்படுதல் வேண்டும் என்பதாக விடை எழுதலாம். இப்போ எங்களுக்கு ரெண்டாவது கேள்வியும் பார்த்து அந்த ரெண்டாவது கேள்விக்கு எப்படி விடை எழுதுறது என்பது தொடர்பாக பார்த்து வச்சிருக்கோம். சரிதானே? முதலாவது கேள்வி பார்த்து நாங்கள் சேவை அறிக்கைகள் தொடர்பாக பொதுவான நியமங்கள் எவை என்று சொல்லி கதைச்சிட்டு வந்தாங்க. இரண்டாவது வரலாற்று தாளுகளில் இடம்பெறுகிற முக்கியமான விடயங்கள் எவை என்று சொல்லி கேட்கப்பட்டால் எங்களுக்கு இப்போ விடை எழுதே இல்லை. சரிதானே? அடுத்தது இந்த வரலாற்று தாள் பேணப்படுகிற படிவங்கள் தொடர்பாக, இது உண்மையாக MCQ எக்ஸாமில் கேள்வி வரக்கூடிய MCQ கேள்வி
எக்ஸாமில் வரக்கூடிய ஆக்களுக்கு தான் இந்த பகுதியை கொஞ்சம் கூடுதலாக நாங்கள் பார்த்து கொள்ள வேண்டும். நிரந்தரமான உத்தியோகத்தர்கள், சரிதானே, பதவி ஒன்றில் நிரந்தரமாக நியமிக்கப்படுகின்ற உத்தியோகத்தர்களுடைய வரலாற்று தாள் பொது 53 என்கிற படிவத்தில், பொது 53 ஆனா என்கிற படிவத்தில் பேணப்படும். நிரந்தர உத்தியோகத்தர்களுடைய வரலாற்று தாள்கள் இது ஒரு நுழைவுக்காக படித்து கொள்ளுங்க. பொது 53 ஆனா என்கிற படிவத்தில் பேணப்படும். மாதாந்தம் சம்பளம் பெறுகின்ற உத்தியோகத்தர் ஒருவர், மாதாந்த சம்பளம் பெறுகின்ற தற்காலிகமான உத்தியோகத்தர் ஒருவருக்கு பொது 234 என்ற படிவத்திலும், நாட்சம்பளம் பெறுகின்ற தற்காலிக உத்தியோகத்தர் ஒருவருக்கு வரலாற்றுத்தாள் பொது 226 ஆனா என்ற பொது படிவத்திலும் பேணப்பட வேண்டும். சரிதானே? இது உங்களுக்கு MCQ கேள்வி இல்லாதபடியால் நீங்கள் அதிக அளவுக்கு சிரமப்பட தேவையில்லை. சாதாரணமாக ஞாபகம் வச்சுருக்கலாம். 53 ஆனா, பொது 53 ஆனா நிரந்தர உத்தியோகத்தர்களுக்கு. அடுத்தது 2, 3, 4, 2, 3, 4, 234. இது மாதச்சம்பளம் பெறுகிற உத்தியோகத்தர்கள். நாள் சம்பளம் பெறுகிற, நாள் அடிப்படையில் சம்பளம் கொடுக்குறவராக இருந்தால் 226 ஆனா என்கிற படிவத்தில் அவருடைய வரலாற்றுத்தாள் பேணப்படும். இதுக்காக வரக்கூடிய பெரிய கேள்வி, இதில் இருக்கிற அத்தனையுமே நீங்கள் SLAஸுக்கு படித்த மாதிரி ரொம்ப நுணுக்கமாக அப்படியெல்லாம் பார்க்க தேவையில்லை. சரிதானே? மற்றது வரலாற்றுத்தாள் யாருக்கு பேணப்படுவது இல்லை, யார் பேண தேவையில்லை என்று சொல்லி. மற்றது பிள்ளைகள் நான் இன்னும் ஒன்று சொல்ல மறந்துட்டேன். வரலாற்று தாளில் உள்ளடங்குகிற இன்னும் ஒரு முக்கியமான விடயம், சம்பளமற்ற விடுமுறைகளும் அரைச்சம்பள விடுமுறைகளும் குறிக்கப்பட வேணும். நான் ஏற்கனவே சொன்ன விடயங்களோட அதையும் நீங்கள் சேர்த்து கொள்ளுங்க. காஃபே நோப்பே லீவ் எடுத்தால் அது கட்டாயம் ஹிஸ்ட்ரியில் குறிக்க வேணும். ஹிஸ்ட்ரி சீட்டில் அது எழுதப்பட்டிருக்கும். அந்த விடயத்தையும் பார்த்துக்கொள்ளுங்க. சரிதானே? வரலாற்று தாள் பேணப்படாத உத்தியோகத்தர்கள் யாருக்கெல்லாம் வரலாற்று தாள் பேணப்படுவது இல்லை என்று சொல்லி கேட்கப்பட்டால் அந்த விடயம் எங்களுக்கு தெரிஞ்சிருக்கிறது நல்லது. வரலாற்று தாள்கள் பேணப்படுவது இல்லை என்பதை விட அது அவர்கள் தங்களோட தேவைக்கு ஏற்ற மாதிரி வச்சிருக்கிறார்கள். 3 திணைக்களங்கள். ஒன்று புகையிரத திணைக்களம், 2வது நில அளவை திணைக்களம், கல்வி திணைக்களம், இன்னும் ஒன்று இருக்குது போலீஸ் திணைக்களம். 4 திணைக்களங்களில் இந்த நீங்கள் சொல்லுகிற 53A அல்லது 226A 234 இந்த படிவங்களில் ஜென்ரல் 53A அல்லது ஜென்ரல் 234 எல்லாம் அவர்கள் வச்சிருக்கிறது இல்லை. சரிதானே? அவர்கள் தங்களுக்கு என்று சொல்லி தனியாக அந்த விவரங்களை வச்சுக்கொள்கிறார்கள். தங்களுடைய தேவைக்கு ஏற்ப அவர்கள் உருவாக்கிய படிவங்களில் வரலாற்று தாள்கள் பேணப்படுகிறது. இது அங்கே பேணப்படுவது இல்லை என்று சொல்லி இல்லை. இந்த படிவங்களில் இல்லை, அதாவது 53 ஆனாவிலேயோ அல்லது 234 பொது படிவத்திலேயோ 226 ஆனா என்கிற பொது படிவத்திலேயோ அவர்கள் பேணுவது கிடையாது. சரிதானே? அந்தந்த திணைக்களங்கள் தங்களுடைய தேவைக்கு ஏற்றபடி உருவாக்கி சில படிவங்களை வைத்திருக்கிறார்கள். அதில் புகையிரத திணைக்களம், போலீஸ் திணைக்களம், நில அளவை திணைக்களம், கல்வி திணைக்கள உத்தியோகத்தர்கள் அந்தந்த திணைக்களத்தினுடைய தேவைக்கு என்ன விசேடமாக வடிவமைக்கப்பட்ட படிவங்களில் வைத்திருக்கிறார்கள். 2வது பதவி நிலை உத்தியோகத்தர்கள், ஸ்டாஃப் கிரேட் ஆஃபீஸர்ஸுக்கு அவை பர்சனல் ஃபைல் வச்சிருக்கிறீர்கள், அவைக்கு பர்சனல் ரெக்கார்ட் ஃபைல் என்று சொல்லி சொல்கிறது. சரிதானே? அந்த 2க்கும் வித்தியாசம் இருக்குது. ஒரு சுயவிவர கோவை என்பது வேறு, சுயவிவர பதிவேட்டு கோவை என்பது வேறு. நான் கீழே அந்த பகுதி வேறும் நான் உங்களுக்கு காட்டுகிறேன். பெயர் வழி பதிவு கோப்பு, பர்சனல் ரெக்கார்ட் ஃபைல். அப்போ பர்சனல் ரெக்கார்ட் ஃபைல் வச்சிருக்கிற ஆக்களுக்கு அது 230 ஆனாங்கிற படிவத்தில் இந்த விடயங்கள் பேணப்படும் என்பதனால அவர்களும் வச்சுக்கொள்வது இல்லை. இது சாதாரணமாக உங்களுடைய அறிவுக்காக வச்சுக்கொள்ளுங்க. சரிதானே? 53 படிவத்திலேயோ 53 ஆனா படிவத்திலேயோ 234 படிவத்திலேயோ அல்லது 226 படிவத்திலேயோ வரலாற்றுத்தாள் பேணப்படாத உத்தியோகத்தர்கள் என்று கேட்டால், முதலாவது புகையிரதம், போலீஸ், நில அளவை, கல்வி திணைக்களங்களில்
தங்களுடைய தேவைக்கு ஏற்ப உருவாக்கப்பட்ட படிவங்களில் அதை பயன்படுத்துகிறார்கள். அதுபோல் பதவி நிலைத்தர உத்தியோகத்தர்கள் ஸ்டாஃப் கிரேட் ஆஃபீஸர்ஸுக்கு 230A என்கிற படிவத்தில் பேணப்படுகிறது. இப்போது எல்லா ஆஃபீஸ்லேயும் இந்த 53A தான் பயன்படுத்துகிறார்கள் நடைமுறையில். சரிதானே, தியரியில் இப்படி இருக்குது. இது சும்மா மேலோட்டமாக ஒரு புரிதலுக்காக சொல்லப்பட்ட விடயம். இப்போ உங்களுக்கு 2 பெரிய கேள்விகளுக்கு மட்டும் விட சொல்லி தந்திருக்கிறேன். சேவை பதிவுகள், அறிக்கைகள், சான்றிதழ்கள் பேணப்படுவது தொடர்பான பொதுவான இயல்புகளை சொல்லுங்கள் என்று கேட்கப்பட்டால் அவங்களுக்கு சொல்ல இயலும். 2வது, வரலாற்று தாளொன்றில் இடம்பெறுகிற முக்கியமான விடயங்களவை என்று சொல்லி கேட்கப்பட்டால் அந்த பகுதியை உங்களுக்கு சொல்ல இயலும். சரிதானே. 3வது, பர்சனல் ரெக்கார்ட் ஃபைல். பர்சனல் ரெக்கார்ட் ஃபைல் அதாவது பெயர் வழி பதிவு கோவைகள் பேணப்படுகின்ற உத்தியோகத்தர்கள் யார் என்று சொல்லி கேட்கப்பட்டால், பெயர் வழி பதிவு கோவை தொடர்பாக உங்களிடம் கேட்கப்பட்டால் நீங்கள் 3 விடயங்களை பற்றி தெரிஞ்சிருக்க வேணும். முதலாவது, இது எந்த படிவத்தில் பேணப்படுகிறது என்று சொல்ல வேணும். 2வது, யாருக்கு இவ்வாறான கோவைகள் பேணப்பட வேண்டும். 3வது, அந்த கோவைகளை பேணுவதற்கு பொறுப்பாக இருக்கிற அதிகாரிகள் யார் என்கிற 3 விடயத்தை உள்ளடக்கினதாக உங்களோட விட இருக்க வேண்டும். உத்தியோகத்தர் ஒருவருக்கான பெயர் வழி கோப்பு என்பது வேறு, பெயர் வழி பதிவு கோப்பு என்பது வேறு. பெயர் வழி பதிவு கோப்பு பேணப்படுவது தொடர்பாக உங்கள்கிட்ட கேட்கப்பட்டால் 3 விடயத்தில் நீங்கள் கவனமாக இருக்க வேணும். முதலாவது விடயம், பெயர் வழி பதிவு கோப்பு பேணப்படுகின்ற படிவம் இது. 2வது, எந்த நிலைகளில் இருக்கிற உத்தியோகத்தர்களுக்கு பெயர் வழி பதிவு கோப்பு பேணப்படுகிறது. 3வது, பெயர் வழி பதிவு கோப்புகளை பேணுவதற்கு பொறுப்பாக இருக்கிற அதிகாரிகள் யார் என்பது தொடர்பாக பார்க்க வேண்டும். சரி, அப்போ பெயர் வழி பதிவு கோப்பு தொடர்பில் கேட்கப்படுகிற கேள்வி ஒரு கட்டுரை கேள்வியாக, ஒரு கட்டமைக்கப்பட்ட கேள்வியாக உங்கள்கிட்ட இருக்குமா இருந்தால் முதலாவது விடையாக நீங்கள் சொல்ல போகிறீங்க, ஜனாதிபதியினால் வழங்கப்படுகிற நியமனம், அமைச்சரவையினால் வழங்கப்படுகின்ற நியமனம், பதவிநிலை உத்தியோகத்தர் ஒருவராக பதவி வகிக்கின்ற உத்தியோகத்தர் ஒருவருக்குரிய கோவைகள் பெயர் வழி பதிவு கோப்பாக பேணப்பட வேண்டும். எங்கே சொல்லப்பட்டிருக்கு? ஜனாதிபதியினால் அல்லது அமைச்சரவையினால் நிரந்தர பதவிக்கு நியமிக்கப்பட்ட ஒரு உத்தியோகத்தர். முதலாவது விடயம், ஜனாதிபதியினால் அல்லது அமைச்சரவையினால் ஏதேனும் நிரந்தர பதவிக்கு நியமிக்கப்பட்ட ஒரு உத்தியோகத்தர். 2வது ஆள் பதவி நிலை உத்தியோகத்தராக பதவி வகிக்கின்ற இணைந்த சேவைக்குரிய ஒரு உத்தியோகத்தர். உதாரணத்துக்கு MN7 இருக்கிற ஏஓ சூப்ரா கிரேட்ல இருந்தால் அவங்க ஒரு பதவி நிலை உத்தியோகத்தர். 3வது, பதவி நிலை உத்தியோகத்தராக பதவி வகிக்கின்ற ஒரு திணைக்கள தரப்புக்குரிய உத்தியோகத்தர். ஒரு டிபார்ட்மெண்டல் போஸ்ட் ஒன்றில் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு பதவியில் இருக்கிறார், அவர் பதவி நிலை உத்தியோகத்தராக பதவி வகிக்கின்றார். இவர்களுக்கு பெயர் வழி பதிவு கோப்புகள் பேணப்பட வேண்டும். முதலாவது யாருக்கு பேணப்பட வேண்டும்? ஞாபகம் இருக்குதானே? ஜனாதிபதி அல்லது அமைச்சரவையினால் ஏதேனும் நிரந்தர பதவிக்கு நியமிக்கப்படுகிற ஒரு உத்தியோகத்திற்கும், பதவி நிலை உத்தியோகத்தர் ஒருவராக பதவி வகிக்கின்ற இணைந்த சேவைக்குரிய ஒரு உத்தியோகத்திற்கும், பதவி நிலை உத்தியோகத்தர் ஒருவராக பதவி வகிக்கின்ற திணைக்களம் சார்ந்த தரம் ஒன்றுக்குரிய அப்புறம் கிரேட் 1 யோசிக்கிறீர்கள். திணைக்களம் சார்ந்த தரம் ஒன்றில் இருக்கிற ஒரு உத்தியோகத்திற்கும் பெயர் வழி பதிவு கோப்புகள் பேணப்பட வேண்டும். 2வது, இவ்வாறு குறிப்பிடப்படுகிற ஒவ்வொரு உத்தியோகத்தருக்கும் பொது 230 ஆனா என்ற படிவத்தில் பெயர் வழி பதிவு கோப்புகள் தயாரிக்கப்படுதல் வேண்டும். 2வது படிவம் சொல்லியாச்சு. 3வது, யார் இந்த கோப்புகளை பேண வேண்டும், யார் இந்த ஃபைலை வச்சிருக்க வேண்டும்? ஜனாதிபதியினால் நியமிக்கப்பட்டால் ஜனாதிபதியின் செயலாளர். ஜனாதிபதியினால் செய்யப்படுகின்ற நியமனம் தொடர்பில் அந்த உத்தியோகத்திற்குரிய பர்சனல் ரெக்கார்ட் ஃபைலை வச்சிருக்க வேண்டியவர் ஜனாதிபதியின் செயலாளர். அமைச்சரவையினால் நியமனம் செய்யப்படுகிற ஒரு உத்தியோகத்தருடைய பெயர் வழி பதிவு கோப்பு இருக்க வேண்டியது அமைச்சரவையின் செயலாளரிடம். இணைந்த சேவையை சேர்ந்த ஒரு உத்தியோகத்தராக இருந்தால் இணைந்த சேவைகள் பணிப்பாளர் நாயகம், ஆனால் அவரை நாங்கள்
அந்த அமைச்சினுடைய செயலாளருக்கு கீழ்ப்பட்டவர் என்பதன் காரணமாக அமைச்சு செயலாளர், பொது நிர்வாக உள்நாட்டு அலுவல்கள் அமைச்சின் செயலாளர். இணைந்த சேவைகள் அனைத்தும் பொது நிர்வாக அமைச்சுகளில் தான் இருக்குது. அப்போ பொது நிர்வாக அமைச்சின் செயலாளர். ஏனைய உத்தியோகத்தர்களுடைய பெயர் வழி பதிவு கோப்புகள் திணைக்கள தலைவரால் பேணப்பட வேண்டும். இப்போ பாருங்க, 4 அலுவலர்களுக்கு இந்த பொறுப்பு இருக்குது. ஜனாதிபதியின் செயலாளர், அமைச்சரவையின் செயலாளர், பொது நிர்வாக அலுவல்கள் அமைச்சின் செயலாளர், திணைக்கள தலைவர் ஆகியோர் யாருடைய கோவைகளை பேண வேண்டும் என்பதை மனசில் வச்சுக்கொள்ளணும். ஜனாதிபதியினால் நியமனம் செய்யப்பட்டால் ஜனாதிபதியின் செயலாளர் ஃபைலை வச்சிருக்கணும். அமைச்சரவையினால் நியமனம் செய்யப்பட்டால் அமைச்சரவை செயலாளர் வச்சிருக்க வேணும். இணைந்த சேவையை சேர்ந்த ஒரு உத்தியோகத்தருடைய கோவையாக இருந்தால் பொது நிர்வாக அமைச்சின் செயலாளர் வைத்திருக்க வேணும். ஏனைய உத்தியோகத்தர்கள் தொடர்பில் அந்தந்த திணைக்களங்களின் தலைவர்கள் அந்த கோவையை பேணுதல் வேண்டும். சரிதானே? இப்போ பெயர் வழி பதிவு கோப்பு தொடர்பாக கேட்கப்படும். பெயர் வழி கோப்பு வேறு, பெயர் வழி பதிவு கோப்பு வேறு. ஞாபகம் வச்சுருங்க, ஒரு பர்சனல் ஃபைல் சம்மந்தமாக கேட்கப்பட்டால் அதுக்குரிய பதில் வேறு பிள்ளைகள். சரிதானே? பர்சனல் ரெக்கார்ட் ஃபைல் சம்மந்தமாக கேட்கப்பட்டால் அது வேறு விட. அப்போ ஒரு பெயர் வழி பதிவு கோப்பு தொடர்பாக கேட்கப்படுகிற போது 3 விஷயம் சொல்ல போகிறீங்க. 1, யாருக்கு இது பேணப்பட வேண்டும். 2வது, என்ன படிவத்தில் பேணப்பட வேண்டும். 3வது, இந்த கோவைகள் யாரால் பேணப்பட வேண்டும் என்பதை உள்ளடக்கியதாக உங்களை விட இருந்தால் கம்ப்ளீட்டாக புள்ளி போட்டுவாங்க. ஒரு 6 புள்ளிக்கு கேட்டாங்களாக இருந்தால் அப்படி 6 புள்ளி. பெரும்பாலும் இப்படி ஒரு விடயத்தை கேட்குறதாக இருந்தால் ஒரு 8 புள்ளிக்கு கேட்பாங்க. இந்த யார் பேண வேண்டும் என்பதற்கு 4 புள்ளி, அதுக்கு மேலே இருக்கக்கூடியதுக்கு 3 புள்ளி அல்லது 4 புள்ளி கொடுப்பாங்க. யாருக்கு பேண வேணும், எந்த படிவத்தில் பேண வேண்டும் என்பதற்கு ஒரு 3 புள்ளி கொடுத்தால் 7 புள்ளி அல்லது 8 புள்ளிகளுக்கு இப்படியான கேள்வி வரும். ஒரு பெரிய கேள்வி 20 மார்க்குரிய கேள்வி என்றால் அது 3 கேள்விகளால் கட்டமைக்கப்பட்டதாக இருக்கும் பெரும்பாலும். அப்படியாக நான் உங்களுக்கு பாஸ் பேப்பர் பார்க்குற நேரத்தில் அதை புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் நீங்கள். சரி, அடுத்தது பெயர் வழி கோப்புகள் தொடர்பாக. இந்த பெயர் வழி கோப்புகள் தொடர்பில் இன்னும் விளக்கமாக நாங்கள் பொதுச்சேவை ஆணைக்குழுவின் நடைமுறை விதிகள் தொடர்பில் பார்க்குற நேரத்தில் பார்த்துக்கொள்வோம். ஒரு பெயர் வழி கோப்பு ஒன்றில் உள்ளடங்க வேண்டிய ஆவணங்கள் எவை என்று சொல்லி கேட்கப்பட்டால் நிறைய ஆவணங்கள் உங்களால் எழுத இயலும். சரிதானே? ஒரு சுய விவர கோவை, பெயர் வழி கோப்பு அல்லது சுய விவர கோவை ஒன்றில் அடங்கக்கூடிய ஆவணங்களை சொல்லுங்கள் என்று கேட்டால் பெரும்பாலும் அது முதலாவது இறுதி எக்ஸாம் கேட்கக்கூடிய கேள்வி. உங்கள்கிட்ட கேட்கக்கூடாது என்று இல்லை. சில வேளையில் இலகுவாக உங்களை பரீட்சிக்க வேணும் என்று சொல்லி அவர் யோசித்தாருன்னா ஒரு கேள்வியே அப்படியும் போடலாம். சரிதானே? மற்றது ஒரு புதிய அனுபவம். இந்த முறை முதல் சிலீரா எக்ஸாம் வைக்குது. பெரும்பாலும் நீங்கள் ஜூன் மாதம் நடுப்பகுதியில் அல்லது ஜூன் மாதத்தினுடைய இறுதி வாரங்களில் பரீட்சையை எதிர்கொள்ளுவீங்க. இதுபோல் இருக்காது. பரீட்சை திணைக்களத்தினால் நடத்தப்படுகின்ற பரீட்சை போல் ஆகஸ்ட் மாதத்தில் பரீட்சை நடக்கும்னு சொன்னால் அடுத்த வருஷம் ஜூலை மாதம் பரீட்சை நடந்தாலே பெரிய விஷயம். அப்படி சிலீராக செய்யாது. சிலீராக தன்னுடைய பெயரை, அதனுடைய குட்வில் இருக்குதானே, அதனுடைய நற்பெயரை பாதுகாப்பதற்கு எல்லா சந்தர்ப்பத்திலையும் செயற்படும் என்கிற அடிப்படையில் நீங்கள் கொஞ்சம் வேகமாக படிக்க வேண்டியிருக்கும். ஜூன் மாதத்தின் 3ஆம் வாரத்தில் பெரும்பாலும் நீங்கள் பரீட்சையை எதிர்கொள்ளுவீங்க. சரிதானே? சரி, நான் இப்போ இங்கே வருகிறேன். இந்த பெயர் வழி கோப்பு தொடர்பாக சில வேளைகளில் 2வது பரீட்சையிலையும் உங்கள்கிட்ட கேட்கலாம். முதலாவது இறுதி எக்ஸாமுக்கும் கேட்கிற வேண்டிய கேள்வி 2வது இறுதி எக்ஸாமில் கேட்கக்கூடாது இல்லை, ஏன்னா உங்களோட சிலபஸுக்குள்ளே இருக்குது. அப்போது கேட்கப்படமாக இருந்தால் சுய விவர கோவை ஒன்றில் உள்ளடங்குகிற ஆவணங்கள். இப்போது நாங்கள் 4வது பெரிய கேள்வியை பற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம். சுய விவர கோவை ஒன்றில் உள்ளடங்கும் ஆவணங்களை தருக என்று சொல்லி கேட்டால் நீங்கள் 20-25 ஆவணம் எழுதுவீங்க. மிக இலகுவாக எழுதக்கூடியது ஒரு உத்தியோகத்தருடைய நியமன கடிதம் இருக்கும். என்ன? ஒரு உத்தியோகத்தரின் நியமன கடிதம், அவருடைய கடமையை பொறுப்பேற்ற கடிதம் இருக்கும், தேசிய அடையாள அட்டை, பிறப்பு சான்றிதழ், கல்வி தகமை சான்றிதழ்கள், ஏனைய தகமை சான்றிதழ்கள், விவாகமானவரெனில் வாழ்க்கை துணை தொடர்பான விவரங்களும் திருமண சான்றிதழும், பிள்ளைகள் தொடர்பான விவரங்களும் அவர்களுடைய பிறப்பு சான்றிதழ்களும், வேதனையேற்ற படிவங்கள், செயலாற்றுகை மதிப்பீடுகள், இடமாற்றங்கள், விடுவிப்புகள் தொடர்பான விவரங்கள், சம்பளமற்ற விடுமுறைகள், அரைச்சம்பள விடுமுறைகள் தொடர்பான விவரங்கள், புலமை பரிசில்கள் தொடர்பான விவரங்கள்,
வெளிநாட்டு பயணங்கள், புலமை பரிசில்கள் தொடர்பான விடயங்கள், கண்டனங்கள் மற்றும் மெச்சுரைகள் தொடர்பான விடயங்கள், அவர் பாராட்டப்பட்டிருந்தால் அல்லது கண்டிக்கப்பட்டிருந்தால், அவர் மீது ஒழுக்காற்று நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டால் அது தொடர்பான விடயங்கள், வேதனை ஏற்றங்கள் தடை செய்யப்பட்டிருந்தால் நிறுத்தல், குறைத்தல், பிற்போடல், தற்காலிகமாக நிறுத்துதல் போன்றவை மேற்கொள்ளப்பட்டிருந்தால், பதவி உயர்வுகள், இடமாற்றங்கள், பதவி குறைப்புகள், வேதன குறைப்புகள் தொடர்பான விடயங்கள், விதவைகள் தகுதாரர் ஓய்வூதிய பங்களிப்பு அல்லது விதவைகள் அனாதைகள் ஓய்வூதிய பங்களிப்பு அல்லது தகுதாரர் அனாதைகள் ஓய்வூதிய பங்களிப்பு ரெண்டும் எழுதுவோம். WNOP என்று ஆங்கிலத்தில் சொல்லப்பட்டாலும் ஆண்கள் சேவையாற்றுகிற போது அது விதவைகள் தகுதாரர் ஓய்வூதிய பங்களிப்பு என சொல்லப்படும். அதுபோல் பெண் பிள்ளைகள் வேலை செய்கிற போது முதலாவது விதவைகள் அனாதைகள் ஓய்வூதிய பங்களிப்பு, ரெண்டாவது தகுதாரர் அனாதைகள் ஓய்வூதிய பங்களிப்பு தொடர்பான அந்த சான்றிதழ்கள், அது தொடர்பான வெளிப்படுத்தல்கள், நிறைய விடயங்கள், இவ்வளவு இப்படி நிறைய விஷயங்கள் நீங்கள் அதுக்குள்ளே எழுதலாம். சரிதானே? ஒரு 15 விடயங்கள் எழுதினா போதுமானதாக இருக்கும். பெயர் வழி கோப்பொன்றில் உள்ளடங்கக்கூடிய விடயங்கள், கடினமான கேள்விகளுக்கு மத்தியில் ஓரளவுக்கு நீங்கள் நிதானித்து எழுதக்கூடிய கேள்விகளும் வரலாம். இதுவும் ஒரு அடிப்படையான அறிவு தான். பெயர் வழி கோப்பு ஒன்றை பேணுவதற்கு பொறுப்பான அதிகாரிகள், இது ஒரு தடவை SLAஸில் கேட்டாங்க. 4 விடை போட்டு ஒரு விடையை தீர்மானிக்கிறதாக இருந்தது. சரி, ஒரு நியமன அதிகாரிக்கும் இந்த பெயர் வழி கோப்பு ஒன்றை பேண வேண்டியிருக்கும். ஒரு உத்தியோகத்தை நியமிக்கும் போது அவருக்கான பெயர் வழி கோப்புகள் திறக்கப்பட்டு அந்த கோவைகள் பேணப்பட வேண்டும். இப்போ பெயர் வழி பதிவு கோப்புக்கு 230 ஆனாங்கிற படிவம் இருப்பது போல் ஒரு பர்சனல் ஃபைல் ஓப்பன் பண்ணுறதுக்கு அப்படி ஒரு படிவமும் இல்லை. சாதாரணமாக ஒரு ஃபைல் ஓப்பன் பண்ணி எல்லாத்தையும் குத்தி காட்ட வேண்டிய. சரிதானே? அப்போ ஒருவரை நியமிக்கிற அதிகாரி, ரெண்டாவது உத்தியோகத்தரை பணிக்கு அமர்த்தும் அதிகாரி. பணிக்கு அமர்த்தும் அதிகாரி என்றால் அவர் எந்த சேவை நிலையத்தில் போய் வேலை செய்ய போகிறாரோ அவர். இப்போ உதாரணத்துக்கு எங்களை இலங்கை நிர்வாக சேவை, எங்களை நியமிக்கும் அதிகாரி யார்? பொதுச்சேவை ஆணைக்குழு. அப்போ நான் முதல்ல உதவி அரசாங்க அதிபராக மன்னார் மாவட்ட செயலகத்தில் என்னுடைய பதவியை பொறுப்பேற்றுக் கொண்டேன். அப்போ நான் என்ன பணிக்கு அமர்த்துகிற அதிகாரி. சரிதானே? நிர்வாக அதிகாரி, அப்போ பொது நிர்வாக அமைச்சு அரசாங்க அதிபர் இந்த சுய விவர கோவையை எனக்காக பேணுவார்கள். அதுபோல் நியமிக்கிற அதிகாரிக்கும் சுய விவர கோவை தொடர்பான எல்லா கடிதங்களின் பிரதிகளையும் அனுப்பி வைப்பார்கள். பதவி உயர்வு, இடமாற்றம் போன்ற பல்வேறு விடயங்கள் தொடர்பில் அந்த ஒரிஜினல் ஃபைல் அங்கே இருக்கும், மினிஸ்ட்ரியில் இருக்கும். சரிதானே? இப்போ நீங்கள் அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் இருக்கிறீங்க, உங்களுக்குரிய கோவைகள் இங்கே பேணப்படுது, பிரதேச செயலகங்கள்லையோ அல்லது நீங்கள் பணியாற்றுகிற வேறு அலுவலகங்களில் பேணப்படுகிறது. ஆனால் உங்களுக்கான ஒரு கோவை இணைந்த சேவைகள் பணிப்பாளர் நாயகத்தினாலே பொது நிர்வாக அமைச்சில் பேணப்படுகிறது. அங்கே தான் உங்களுக்குரிய சேவைகளை நிரந்தரமாக்கல். நீங்கள் EB எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டீங்க, சிங்களம் 200 மணித்தியாலம் படிச்சுட்டீங்க, அதில் 150 மணித்தியாலம் படிச்சுட்டீங்க, இந்த மாதிரியான விடயங்கள் எல்லாத்தையும் அங்கே அறிவிப்பார். நீங்கள் உங்களை சேவையில் உறுதிப்படுத்தி எல்லா விடயங்களும் அங்கே. அதுதான் நியமிக்கும் அதிகாரி, ரெண்டாவது பணிக்கு அமர்த்தும் அதிகாரி. இந்த 2 பேருக்கும் இருக்கு. சரிதானே? அடுத்தது சுய விவர கோவையை பார்வையிடுவது தொடர்பாக. இதில் ஒரு விடயம், நீங்கள் இந்த அத்தியாயத்தை படிக்கிற நேரத்தில் பிள்ளைகள் குழப்பமடையக்கூடிய ஒரு இடம் இருக்குது. நான் அதை காட்ட வேணும் என்று யோசிச்சுட்டு மறந்து போயிட்டேன். இதில் சொல்லப்பட்டிருக்கிற 2.5 என்கிற பகுதி, இந்த அத்தியாயத்தை நீங்கள் பிறகு பிரிண்ட் எடுத்து வாசிப்பீங்க தானே, நான் குரூப்பில் போட்டால். அப்போ இது என்ன என்று சொல்லி நீங்கள் யோசிக்கிறதுக்கு வாய்ப்பாக இருக்கும். அதற்காக சொல்ல வேண்டும். ஒப்படைக்கப்படுகிற தந்தி செய்திகளின் எண்ணிக்கைக்கு இணங்க கட்டணம் கொடுப்பனவு செய்யப்படுகின்ற தந்தி தூதுவர்களின் சேவை குறிப்புகளை பேணுவது தொடர்பாக தற்போது நடைமுறையில் உள்ள முறைமை தொடர்ந்தும் அமுல் செய்யலாம். அது என்ன என்ற முந்தி மெசேஞ்சர் என்று சொல்லி ஒரு ஆக்கள் இருந்தவை. அவைக்கு சைக்கிள் அரைக்காய்ச்சட்டை ஒரு அரைக்கை சேட்டு எல்லாம் கொடுத்து வேலைக்கு வச்சுருந்தவை. அவை எத்தனை செய்திகள் கொண்டு கொண்டு வரணும். இது எல்லாம் இப்போது நடைமுறையில் இல்லை. 24/2013 இலக்க சுற்றறிக்கையின் மூலமாக அந்த பகுதியை எடுத்து விட்டார்கள். தாபன விதிக்கோவையின் 6ஆம் அத்தியாயத்தில் உள்ள 2.5 உட்பிரிவினை ரத்து செய்வதற்கு. சரிதானே? அது பிறகு 12வது 28வதெல்லாம் பிறகு பார்த்துக்கொள்ளும். அதை ரத்து
செய்யப்பட்டு விட்டது. அப்படி நீங்கள் தந்தி தூதுவர் சம்பந்தமான விடயம் வரையக்கில் குழப்பமடைய தேவையில்லை. அது எல்லாம் இப்போ இல்லையா, அதை ஞாபகம் வச்சிருந்தா சரி. சரி, அதே போல் இந்த சுயவிவர கோவையை பார்வையிடுவதற்குரிய ஏற்பாடு கேட்குறவங்க சரிதானே. சுயவிவர கோவையை பார்வையிடுவது, அதுபோல் ஹிஸ்ட்ரி சீட்டு எப்படி வச்சிருக்கிறது அதையும் கவனமாக பார்க்குவோம் சரிதானே. நீங்கள் ஹிஸ்ட்ரி சீட்டை எப்படி பார்க்கலாம், நீங்கள் ஹிஸ்ட்ரி சீட்டை நீங்கள் பார்க்கலாமா என்றது ஒரு ஒரு கேள்வியாக இருக்குது. எவ்வளவு காலத்தில் உண்மை ஹிஸ்ட்ரி சீட்டுன்றது பர்சனல் ஃபைலை நீங்கள் பார்க்குற பர்சனல் ஃபைலில் இருக்கிற எல்லா விடயங்களும் ஹிஸ்ட்ரி சீட்டில் குறிக்கப்பட்டிருக்க வேணும், முக்கியமான விடயங்கள் எல்லாம் சரிதானே. அப்போ இங்கே ஒரு வரலாற்று தாள் எவ்வாறு பேணப்பட வேண்டும் அல்லது வரலாற்று தாளை பேணுவது தொடர்பான நடைமுறை பற்றி கொஞ்சம் நான் சொல்லுகிறேன். முதலாவது, வரலாற்று தாள் சாவியினால் பூட்டப்பட்டு வைத்திருக்க வேண்டும். அது என்ன, வரலாற்று தாள் சாவியினால் பூட்டி வைத்திருக்க வேண்டும் என்றால் பர்சனல் ஃபைலை வெளியில் மேசை வழியை போட்டு விடக்கூடாது, அதை அலுமாரிக்க வச்சு கவனமாக பூட்ட வேணும். பர்சனல் ஃபைலில் தான் இந்த ஹிஸ்ட்ரி சீட் கட்டி வச்சிருக்கிறது வளமை, தனியாக ஒரு ஹிஸ்ட்ரி சீட்டை வச்சிருக்கக்கூடாது என்று இல்லை. ஆனால் அந்தந்த கோவைகளில் அவருடைய வரலாற்று தாள் வைக்கப்பட்டிருக்கும் என்ற அடிப்படையில் முதலாவது கவனிங்க, ஒரு பெரிய கேள்விக்குரிய விட சொல்லுகிறேன். வரலாற்று தாள் ஒன்று பேணப்படுவது தொடர்பான விதிகள் எவை என்று கேட்கப்படலாம் சரிதானே. வரலாற்று தாள் பேணுவது தொடர்பான விதிகள், இந்த 2(9) விடயத்தை திரும்ப நீங்கள் ஒரு வாசித்து கொள்ளலாம் உங்கள்கிட்ட டாக்குமெண்ட் கிடைச்சதுக்கு பிறகு. வரலாற்று தாள் ஒன்று பின்வரும் விதிகளுக்கு அமைவாக பேணப்படுதல் வேண்டும். வரலாற்று தாள் ஒன்று பேணப்படுவது தொடர்பான விதிகளவை அல்லது வரலாற்று தாள் ஒன்று பேணப்படும் முறை தொடர்பாக குறிப்பிடுக என்று கேட்கப்பட்டால் கொஞ்சம் பெரிய கேள்வியாக இருக்கும். சில வேளைகளில் உங்களுக்கு 8 புள்ளிகளுக்கு 10 புள்ளிகளுக்கு கேள்வி கேட்கலாம். கவனிங்க பிள்ளைகள், வரலாற்று தாள் ஒன்று பேணப்படுவது தொடர்பாக விவரிக்க என்று கேட்டால் ஒன்று சொல்லுங்கள். முதலாவது கொமனா தொடங்குவோமே. வரலாற்று தாள் ஒன்று கீழ்வரும் விதிகளுக்கு அமைவாக பேணப்படுதல் வேண்டும். ஒன்று, வரலாற்று தாள் சாவியினால் பூட்டப்பட்டு வைத்திருக்கப்படுதல் வேண்டும். அத்தோடு அகர வரிசையில் அவை தயாரிக்கப்பட வேண்டும். அதன் சுருக்கம் என்னென்றால், சுயவிவர கோவை பெயர் ஒழுங்கில் அகர வரிசை ஒழுங்கில் பேணப்படுவதோடு சுயவிவர கோவைகள் பாதுகாப்பாக வைத்து பூட்டப்பட்டிருக்க வேண்டும். முதலாவது விடயம், வரலாற்று தாள் அகர வரிசை ஒழுங்கில் தயாரிக்கப்படுவதோடு அவை சாவியினால் பூட்டப்பட்டு வைத்திருக்கப்படுதல் வேண்டும். இரண்டாவது, வரலாற்று தாளில் உள்ள விடயங்களை, வரலாற்று தாளிலே ஏதேனும் ஒரு விடயத்தை உட்சேர்க்கும் போது அல்லது அதனை எழுதும் போது குறிப்பிட்ட கோவையை பேணுகின்ற முகாமைத்துவ சேவை உத்தியோகத்தர் அல்லது எழுதுனர் தன்னுடைய மேற்பார்வை அலுவலராக இருக்கின்ற சிரேஷ்ட முகாமைத்துவ சேவை உத்தியோகத்தர் ஒருவரிடம் கையளிக்க வேண்டும். அதில் கருத்து விளங்குதா? அந்த விஷயத்தை சேர்க்கிற நேரத்தில் இந்த சப்ஜெக்ட் ஆஃபீஸர் தன்னுடைய சீனியர் ஆஃபீஸர், குறிப்பாக சிசி, ஏஓ, எஸ்ஏ இப்படியான ஆக்கள்கிட்ட கொண்டு போய் அதில் இனிஷியல் பண்ணி எடுக்க வேண்டும். அதாவது பிழையற்ற விதமாக விவரங்கள் சேர்க்கப்பட்டுள்ளது என்பதனை உறுதி செய்யும் வகையில் விவரங்களை உட்சேர்க்கின்ற போது அதனை கையாளுகின்ற முகாமைத்துவ சேவை உத்தியோகத்தர் அதனுடைய பிழையற்ற தன்மைக்கு பொறுப்பு கூற வேண்டியவராக இருப்பதோடு தன்னுடைய மேற்பார்வை அலுவலராக இருக்கிற ஒரு சிரேஷ்ட அலுவலரினுடைய ஒரு பதவியினுடைய அலுவலரிடம் ஒப்பத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். அதுபோல கோவைகளை பேணுகின்ற பொறுப்பு சிரேஷ்ட தரத்தில் இருக்கிற ஆக்கள்கிட்ட தான் கொடுக்கவும் வேணும். சரிதானே? இப்போ 2 விடயங்கள் சொல்லியிருக்கிறேன். முதலாவது சுயவிவர கோவை அல்லது வரலாற்று தாள் என்று எடுத்துக்கொள்வோமே. வரலாற்று தாள் பாதுகாப்பான முறையில் பூட்டப்பட்டு பேணப்பட வேண்டும். அகர வரிசையில் அது தயாரித்து பேணப்படுதல் வேண்டும். இரண்டாவது, சுயவிவர கோவையில் உள்ள வரலாற்று தாளில் விடயங்களை உட்சேர்க்கும் போது அதற்கு பொறுப்பாக ஒரு சிரேஷ்ட தரத்தில் இருக்கக்கூடிய
முகாமைத்துவ சேவை உத்தியோகத்தர் செயற்பட வேண்டும். அதனுடைய பிழையற்ற தன்மைக்கு அவர் பொறுப்பாக இருக்க வேண்டும். மேலும் தன்னுடைய மேற்பார்வை உத்தியோகத்தராக இருக்கின்ற பதவிநிலை உத்தியோகத்தர் ஒருவரிடம் அதனை செவ்வாய் பார்த்து ஒப்பம் பெற்றுக்கொள்ள வேண்டும். சரி. மூன்றாவது, அரை சம்பள லீவு, சம்பளமற்ற விடுமுறைகள் தொடர்பாக உரிய தகவல்கள் வரலாற்று தாளில் பேணப்பட வேண்டும். ஒரு உத்தியோகத்தர் பாராட்டப்பட்டு மெச்சுரைகள் வழங்கப்பட்டாலோ அல்லது கண்டனங்கள் செய்யப்பட்டால் படிவம் 230 ஆவன்னா 230 ஆனால் நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லிட்டேன், பர்சனல் ரெக்கார்ட் ஃபைல். சரிதானே? இது 230 ஆவன்னா என்கிற படிவத்தில் பதிவு செய்து சுயவிவர கோவையில் பேணப்படுதல் வேண்டும். வரலாற்று தாளில் அது எழுதப்பட வேண்டும். ஒரு ஆளுக்கு கொமெண்டேஷன் கொடுத்தால் அது எழுத வேணும். அவற்றை கையில் கொடுத்து அவரை வீட்டை கொண்டு போகிறதுக்கு கொடுத்து விடுறதில்லை. இப்போ பல அலுவலகங்களில் அப்படித்தான் செய்கிறார்கள். சரிதானே? ஒரு உத்தியோகத்தருக்கு கொமெண்டேஷன் கொடுக்குறாருந்தால் அது அவருடைய ஃபைலில் தான் கட்டி வைக்கிறது. மற்றபடி அவர்கிட்ட வீட்டை கொண்டு போங்கன்னு கொடுத்து விடுறதில்லை. இப்போது இதெல்லாம் பாராட்டுதல்கள் மெச்சுரைகள் அவ்வாறு கொடுக்குறது அப்படி செய்யக்கூடாது. சரிதானே? அப்போ கண்டனங்களும் மெச்சுரைகளும் படிவம் 230 ஆவண்ணா என்கிற படிவத்தில் பொது 230 ஆவண்ணா. இதெல்லாம் மேனேஜ்மெண்ட் சர்வீஸ் ஆஃபீஸர்ஸ் இந்த இபி எக்ஸாமுக்கு எம்சிக்யூவாக வாருது. சரிதானே? அப்போ உங்களுக்கு அப்படி வாரையிலே எஸ்எல்ஏஸுக்கு வாரது. எஸ்எல்ஏஸுக்கு படிக்கிற ஆர்வம் இருக்கிறார்கள். இப்போவே அந்த தயார்படுத்துறதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஆர்வத்தை ஏற்படுத்தி கொள்ள வேணும். ஏற்கனவே எழுதின பிள்ளைகளும் சில பேர் இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். சரிதானே? உங்களோட முயற்சியை கையை விடாமல் தொடர்ந்து அடுத்த வாய்ப்புக்காக முயற்சிக்க வேண்டும். சரி, படிவம் 230 ஆவண்ணா என்பதில் கண்டனங்கள் மெச்சுரைகள் பதிவு செய்யப்பட்டு வரலாற்று தாளோடு பேணப்பட வேண்டும். உத்தியோகத்தருடைய பெயர், பிறந்த திகதி போன்றவை குறித்து கொள்ளப்பட வேண்டும். உத்தியோகத்தருடைய பெயர், பிறந்த திகதி என்பவை குறித்து கொள்ளப்பட வேண்டும். பிறந்த திகதி என்பது உத்தியோகத்தர் தன்னுடைய சொந்த செலவில் பெற்று சமர்ப்பிக்கின்ற பிறப்பு சான்றிதழில் இருந்து அல்லது உத்தேச வயது சான்றிதழில் இருந்து எடுக்கப்பட வேண்டும். இதுக்கு மேலே நாங்கள் விளக்கம் சொல்ல வேண்டும். சரிதானே? ஏற்கனவே சொன்ன விஷயம்தான். இன்னொன்று, வரலாற்று தாளில் இருக்கிற ஒவ்வொரு பதிவும் உரிய மூல ஆவணத்தோடு சரிபார்த்து பதவி நிலை உத்தியோகத்தர் ஒருவரால் முதல் ஒப்பமிடப்படுதல் வேண்டும். 3 மாதத்துக்கு ஒரு தடவையாவது வரலாற்று தாள்களை பார்த்து, அதாவது பர்சனல் ஃபைலை பார்த்து எல்லா விடயங்களும் வரலாற்று தாளில் முறையாக பதியப்பட்டுள்ளதா, வரலாற்று தாள் திறக்கப்பட்டுள்ளதா என்பதை உறுதிப்படுத்தி கொள்ள வேண்டும். வரலாற்று தாளை நீங்கள் பார்க்குறதாக இருந்தால் ஒரு ஆளின் ஹிஸ்ட்ரி சீட்டை மற்ற ஆக்களை பார்க்க விடக்கூடாது. அதில் ஒரு ஆளின் பர்சனல் ஃபைலை இன்னொரு ஆக்கள் பார்க்குறதுக்கு விடக்கூடாது. ஆனால் சம்பந்தப்பட்ட உத்தியோகத்தர் பார்க்குறதுக்கு அனுமதிக்கலாம். சரிதானே? அப்போ வரலாற்று தாளை யார் பார்வையிடலாம்? பதவி நிலை உத்தியோகத்தர், பிரதான முகாமைத்துவ சேவை உத்தியோகத்தர், திணைக்கள தலைவரால் அதிகாரம் அளிக்கப்பட்டவர் தவிர வேறு யாரும் பார்க்கக்கூடாது. 3 பேர் தான் பார்க்கலாம். யார்? பதவி நிலை உத்தியோகத்தர், பிரதான முகாமைத்துவ சேவை உத்தியோகத்தர், நீங்கள் சிசி என்று சொல்லுவீங்க, பிரதான முகாமைத்துவ சேவை உத்தியோகத்தர், திணைக்கள தலைவர் அந்த வேலையை செய்கிறதுக்கு பர்சனல் ஃபைலை வச்சிருக்கிறதுக்கு ஒருத்தருக்கு கடிதம் கொடுத்துருப்பாரு தான், லிஸ்ட் ஆஃப் டியூட்டி கொடுத்துருப்பாரு. அவ்வாறு அதிகாரம் அளிக்கப்பட்டவர் தவிர வேறு ஆட்களுக்கு கொடுக்கக்கூடாது. ஒரு உத்தியோகத்தை தன்னுடைய வரலாற்று தாளை தேவை ஏற்படுகிற சந்தர்ப்பங்களில், இது பல பேர் இப்போவும் இந்த சர்க்குலரை அப்படியே பிடிச்சி வச்சு கொண்டிருக்கிறாங்க. வரலாற்று தாளை 5 ஆண்டுக்கு ஒரு முறை என்று சொல்லி 5 வருஷத்துக்கு ஒருக்கா தான் பார்க்கலாம் என்று. இது இப்போது இல்லை பிள்ளைகள். 6/2019 என்கிற சுற்றறிக்கையினாலே அது மாற்றப்பட்டு விட்டது. சரிதானே? 6/2019 என்கிற சுற்றறிக்கையினால் அதனுடைய முதலாவது பந்தியில் சொல்லப்பட்டிருக்கு 296 என்பது மாற்றப்பட்டு விட்டது. தாபன விதிக்கோவையின் 6வது அத்தியாயத்தின் 296 கீழ்வருமாறு திருத்தப்படுகிறது. நீங்கள் முதல் பார்த்தது 296 தான். இந்த பார்த்தீங்க 296 இப்போ திருத்திட்டாங்க. இதில் இருக்கிறத வாசிக்கக்கூடாது. 6/2019 இருக்கிறது தான் வாசிக்க வேணும். பதவி நிலை உத்தியோகத்தர் ஒருவருக்கு அல்லது பிரதான முகாமைத்துவ சேவை உத்தியோகத்தருக்கு அல்லது திணைக்கள தலைவரால் அதிகாரம் அளிக்கப்பட்ட வேறு நபர் தவிர வேறு எவரும் வரலாற்று தாளை பார்ப்பதற்கு இடமளிக்கக்கூடாது.
உத்தியோகத்தர் ஒருவர் முறையான வேண்டுகோள் விடுப்பதன் மூலமாக அதிகாரம் பெற்ற ஒருவருடைய முன்னிலையில், அதிகாரம் உள்ள பதவிநிலை உத்தியோகத்தர் ஒருவருடைய முன்னிலையில் தன்னுடைய வரலாற்று தாளை பார்வையிடுவதற்கு உத்தியோகத்தரை அனுமதிக்கலாம். அவ்வாறு பார்வையிட்ட பின்னர் வரலாற்று தாளில் குறிப்பிடப்பட்டுள்ள விடயங்கள் சரியாக உள்ளனவா என்பதை பற்றி அவர் ஒரு கடிதம் எழுதி கொடுக்க. தான் தன்னுடைய வரலாற்று தாளை பார்வையிட்டேன், அதில் விடயங்கள் சரியாக இருக்கிறது அல்லது தவறாக இருக்கிறது என்பது தொடர்பாக அவர் ஒரு சான்றிதழ், ஒரு டிக்ளரேஷன் என்று சொல்லுவாங்க, ஒரு வெளிப்படுத்தல் ஒன்றினை கொடுக்க வேணும். சரிதானே? அப்போ பார்க்கக்கூடாது என்று சொல்லி அல்லது 5 வருஷத்துக்கு ஒரு காத்தான் பார்க்கலாம் என்று சொல்லி இல்லை. அதுபோல் ஒரு உத்தியோகத்தர் ஒரு திணைக்களத்தில் இருந்து வேறு திணைக்களத்துக்கு இடமாற்றப்படுகிற போது அவருடைய வரலாற்று தாளை பிரதி செய்து கொண்டு அதே போல் இன்னொரு டூப்ளிகேட் எழுதலாம் அல்லது ஃபோட்டோ காப்பி அடித்து சர்டிஃபைட் ட்ரூ காப்பி அடிக்கலாம். வரலாற்று தாளினுடைய ஒரிஜினலை, ஏற்கனவே செய்து வச்சிருக்கிற ஒரிஜினலை அந்தரங்கமானது என்று குறிப்பிட்டு ஒரு உரையில் இட்டு அனுப்ப வேணும். பதிவு தபால் மூலமாக அதை அனுப்ப வேணும். சரிதானே? அது தனியாக ஹிஸ்ட்ரி சீட்டை மட்டும் அனுப்புகிற வழக்கம் இல்லை, பர்சனல் ஃபைலை அனுப்பியிருக்கல, அதோட ஹிஸ்ட்ரி சீட்டையும் அனுப்ப வேணும். நாங்கள் பொதுச்சேவை ஆணைக்குழுவின் நடைமுறை விதிகள் பார்க்குற போது ஒரு இடமாற்றம் பெற்ற உத்தியோகத்தர் ஒருவர் இடமாற்றம் பெற்று சென்று 14 நாட்களுக்கு உள்ளாக அனுப்பி வைக்க வேண்டிய ஆவணங்கள் எவை என்பது தொடர்பாக பார்ப்போம். அப்போது அந்த கேள்விக்குரிய இன்னும் விளக்கமாக படித்துக்கொள்ள இயலும். சரிதானே? இப்போ இதில் நாங்கள் சாதாரணமாக ஒரு கட்டுரை வினாவரமாக இருந்தால் எங்களால் தெளிவாக விடையளிக்க இயலும். வரலாற்று தாள் ஒன்று பேணப்படுகின்ற முறைமையினை விவரிக்க அல்லது வரலாற்று தாள் ஒன்று பேணப்பட வேண்டிய விதிகளவை என்று கேட்கப்பட்டால், முதலாவது அகர வரிசை ஒழுங்கில் தயாரிக்கப்பட்டு பாதுகாப்பாக பூட்டப்பட்ட அலுமாரி போன்றவற்றிலே அது பேணப்பட வேண்டும், சாவியினால் பூட்டப்பட்டு வைத்திருக்கப்பட வேண்டும். இரண்டாவது, வரலாற்று தாளில் விவரங்களை உட்சேர்க்கின்ற பொறுப்பு, அதனை கட்டுக்காப்பாக வைத்திருக்கின்ற பணி ஒரு சிரேஷ்ட முகாமைத்துவ சேவை உத்தியோகத்தரிடம் ஒப்படைக்கப்படுவதோடு அதில் பிழையற்ற தன்மைக்கு அவர்தான் பொறுப்பாக இருக்க வேண்டும். மூன்றாவது, ஒரு உத்தியோகத்தருடைய அரைச்சம்பளம், சம்பளமற்ற விடுமுறைகள், உத்தியோகத்தருடைய மெச்சுரைகள், கண்டனங்கள் போன்ற விவரங்கள் வரலாற்று தாளில் பதியப்படுவதோடு மெச்சுரைகளும் கண்டனங்களும் படிவம் 230 ஆவணாவில் தயாரிக்கப்பட்டு வரலாற்று தாளோடு இணைக்கப்பட வேண்டும். நான்காவது, வரலாற்று தாளை ஆரம்பிக்கும் போது உத்தியோகத்தருடைய பிறந்த தேதியை குறிக்க வேண்டும், அவருடைய பெயரையும் பிறந்த தேதியையும் குறிக்க வேண்டும். அதற்கு அவருடைய சொந்த செலவில் அவர் எடுத்து சமர்ப்பிக்கின்ற பிறப்பு சான்றிதழை அல்லது உத்தேச வயது சான்றிதழை பயன்படுத்தி கொள்ள முடியும். ஐந்தாவது, வரலாற்று தாளில் பதியப்படுகின்ற ஒவ்வொரு விடயமும் ஒரு பதவிநிலை உத்தியோகத்தரால் சான்றுபடுத்தப்பட வேண்டும். வரலாற்று தாளை பார்வையிடுகின்ற போது பதவிநிலை உத்தியோகத்தர் அல்லது தகுதி வாய்ந்த ஒரு உத்தியோகத்தருக்கு முன்பாக பார்வையிட முடியும். திணைக்கள தலைவர், ஒரு பதவிநிலை உத்தியோகத்தர், பிரதான முகாமைத்துவ சேவை உத்தியோகத்தர் ஆகியோர் தவிர சாதாரணமாக வேறு நபர்களுக்கு வரலாற்று தாளை பார்க்க இடமளிக்கக்கூடாது. ஒரு உத்தியோகத்தர் திணைக்களத்தில் இருந்து இடமாற்றம் பெற்று செல்லும் போது அதை இணைப்பிரதி செய்து கொண்டு ஒன்றை பாதுகாப்பாக பேணிக்கொண்டு இன்னொன்றை அந்தரங்கமானது என குறிக்கப்பட்ட உரையிலிட்டு அந்தரங்க கடிதம் அனுப்புகிற முறைக்கு அமைவாக அந்த திணைக்களத்துக்கு பதிவு தபாலை அனுப்பி வைக்க வேண்டும். ஒரு உத்தியோகத்தருடைய வரலாற்று தாளில் அவருடைய நியமனம், நிரந்தரமாக்கப்பட்டமை, தகுதி காலம், பதில் கடமை காலம், அவருடைய பதில் கடமை காலம் அல்ல தகுதி காலம் நீடிக்கப்பட்டமை, சேவை முடிவுறுத்தப்பட்டால் இடமாற்றம் செய்யப்படுதல், பதவி உயர்வு, விடுவிப்பு, வேதனையேற்றம் அங்கீகரிக்கப்பட்டமை அல்லது வேதனையேற்றங்கள் இடைநிறுத்தம், நிறுத்தம், குறைத்தல், பிற்போடுதல் போன்றவை, வினைத்திறமகான் தடைப்பரீட்சைகளில் சித்தியடைதல், வினைத்திறமகான் தடைப்பரீட்சையில் சித்தியடைந்து பதவி உயர்வு பெறுதல், பணித்தடை செய்யப்படுதல், தற்காலிகமான பதவி நீக்கம், பதவி இறக்கம், வேதனத்தில் அல்லது சம்பளத்தில் ஏற்படுகிற குறைப்பு, பிடிப்பு, வேலையிலிருந்து ராஜினாமா செய்தல், கேட்டு விலகுதல், இளைப்பாறுகை, மீள வேலைக்கு அமர்த்துதல், மரணம் போன்ற விவரங்கள் அனைத்தும் வரலாற்று தாளில் பதிவு செய்யப்படுதல் வேண்டும்.
ரொம்ப பெரிய கட்டுரையாக அழகாக எழுதி முழு புள்ளி எடுக்கலாம். சில வேளை இதை துண்டு துண்டாக கேட்கலாம். வரலாறு தாளொன்றில் பதிவு செய்யப்பட வேண்டிய விடயங்களை வேண்டும் கேட்கலாம். சரிதானே? அவர் கேட்கப்பட்ட அவங்களுக்கு தெரியும் உத்தியோகத்தருடைய பெயர் எழுதணும், அவருடைய பிறந்த தேதி எழுத வேணும், அவருடைய சம்பளம், அரைச்சம்பளம், மற்ற விடுமுறைகள், சம்பளம் மற்ற விடுமுறை, அரைச்சம்பளம் மற்ற விடுமுறை, கண்டனங்கள், மெச்சுரைகள் என்பவற்றோடு இதில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய 2:10 சொல்லப்பட்ட விடயங்களை உள்ளடக்கியதாக உங்களுடைய விட இருந்தால் மிகவும் மெச்சத்தக்க விடயங்களாக அது இருக்கும். பெயர் வழி பதிவு கோப்பு ஒன்று எவ்வாறு பேணப்பட வேண்டும் என்பது தொடர்பில் சொல்லிட்டோம். பெயர் வழி பதிவு கோப்பு யாருக்கு பேணுறது, என்ன வடிவத்தில் யார் பேணுவது, 3 விடயங்களை உள்ளடக்கி சொல்ல வேணும். பெயர் வழி கோப்பு ஒன்றில் உள்ளடங்குகிற விடயங்கள் இவை. ஒரு பெயர் வழி கோப்பில் எவ்வாறான விடயங்கள் உள்ளடக்க வேண்டும். பெயர் வழி கோப்புன்றது உங்களோட பர்சனல் ஃபைல். அது ஒரு 20 ஆவணங்கள் உங்களால் எழுத இயலும். என்ன ஓய்வொழிச்சல் இல்லாமல் சிறப்பாக எழுதுவீங்க. பெயர் வழி பதிவு கோப்புக்கும் பெயர் வழி கோப்புக்கும் என்ன வேறுபாடு என்பது தொடர்பாக சொல்லப்பட்டிருந்தாலும் இப்போது அது நடைமுறையில் இல்லை. சாதாரணமாக பதவிநிலை உத்தியோகத்தர் ஒருவருக்கு பெயர் வழி பதிவு கோப்பு பேணப்படும். அது ஜனாதிபதியினால் அல்லது அமைச்சரவையினால் செய்யப்படுகிற நியமனங்களுக்கும், இணைந்த சேவைகளை சேர்ந்த பதவிநிலை உத்தியோகத்தர்களுக்கும், திணைக்கள சேவையை சேர்ந்த பதவிநிலை உத்தியோகத்தர்களுக்கும் இது பேணப்படும். இது தவிர்ந்த ஏனைய உத்தியோகத்தர்கள் எல்லோருக்கும் பெயர் வழி கோப்பு பேணப்படும். பெயர் வழி பதிவு கோப்பு பொது 230 ஆனா படிவத்தில் பேண வேண்டும். ஆனால் பெயர் வழி கோப்பு பேணப்படுவதற்கு அவ்வாறான படிவம் எதுவும் இல்லை. சரிதானே? அவ்வாறான படிவம் எதுவும் அந்த பெயர் வழி கோப்பில் ஏதாவது ஒரு எச்சரிக்கை பதிவு செய்ய வேண்டுமாக இருந்தால் அப்போது மட்டும் சிவப்பு நிறமான மை பயன்படுத்தப்படலாம். வேறு எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் சிவப்பு நிறமான மையை பயன்படுத்தி அங்கே எழுதக்கூடாது. மற்றது, ஒரு உத்தியோகத்தருடைய சுயவிவர கோவையில் அவர் மீதான குற்றச்சாட்டுகளை பதிவிடக்கூடாது. ஒரு உத்தியோகத்தர் குற்றவாளியாக காணப்பட்டால் மட்டும்தான் அந்த ஆவணங்களை பதிவு செய்யணும். அவர் மீது குற்றம் சுமத்துகிற போதெல்லாம் அதை பர்சனல் ஃபைலில் போடக்கூடாது. அது தனியாக அவருக்கு ஒழுக்காற்று நடவடிக்கைக்குரிய கோவை தனியாக பேணப்பட வேண்டும். அவர் ஒழுக்காற்று விசாரணையின் போது குற்றவாளியாக காணப்பட்டால் மட்டும் அவருக்கு கொடுக்கப்பட்ட குற்றச்சாட்டு பத்திரம் மற்றும் ஒழுக்காற்று கட்டளை. குற்றச்சாட்டு பத்திரம் என்றது அவருக்கு என்னென்ன குற்றங்கள் சுமத்தப்பட்டது என்ற விவரம். ஒழுக்காற்று கட்டளை என்பது அவருக்கு என்ன தண்டனைகள் கொடுக்கப்பட்டது என்ற விவரம். இந்த 2ஐயும் தான் கோப்பில் இடலாம். ஒரு உத்தியோகத்தர்கிட்ட விளக்கம் கேட்கிறது, அவர் மீது குற்றம் சுமத்துவது போன்ற விடயங்களை சுயவிவர கோவையில் இடக்கூடாது. ஆனால் எச்சரிக்கை செய்யப்பட்டதை இடலாம். அது அவர் திருந்துவதற்கு வாய்ப்பளிக்கப்பட்டுள்ளது என்பது அவர் மீது கருணை காட்டப்படுகிறது, அவருக்கு திருந்துவதற்கு உதவி அளிக்கப்படுகிறது என்பதை தவிர எச்சரிக்கை செய்யப்பட்டமை ஒருபோதும் தண்டனையாக அமையாது. ஒரு உத்தியோகத்தருக்கு அது ஒரு தண்டனை அல்ல. ஒரு உத்தியோகத்தர் எச்சரிக்கை செய்யப்படுதல் அல்லது கடுமையாக எச்சரிக்கை செய்யப்படுதல் என்பது ஒருபோதும் தண்டனையாக இருக்காது. சரிதானே? அப்போ ஒரு பெயர் வழி கோப்பு அல்லது பெயர் வழி பதிவு கோப்பு பேணப்படுவது தொடர்பாக 2 விடயங்களை நாங்கள் சொல்ல வேணும். பெயர் வழி கோப்பு, முதல் பெயர் வழி பதிவு கோப்பு என்பது பதவிநிலை உத்தியோகத்தர்களுக்கு பேணப்படும் 230 ஆனா படிவத்தில் ஜனாதிபதியினால் வழங்கப்படுகிற அல்லது அமைச்சரவையினால் வழங்கப்படுகிற நியமனங்கள், இணைந்த சேவைகளை சேர்ந்த பதவிநிலை உத்தியோகத்தர்கள், திணைக்கள சேவைகளை சேர்ந்த பதவிநிலை உத்தியோகத்தர்களுக்கு இது பேணப்படும் 230 ஆனா படிவத்தில் இருக்கும். ஏனைய உத்தியோகத்தர்களுக்கு பெயர் வழி கோப்பு பேணப்படும். அதற்கென விசேடமான படிவங்கள் எவையும் இல்லை. இப்போ ஒரு பெயர் வழி பதிவு கோப்பு அல்லது பெயர் வழி கோப்பு ஒன்றில் எச்சரிக்கை செய்யப்படுகிற சந்தர்ப்பத்தில், உத்தியோகத்தர் எச்சரிக்கை செய்யப்படுகின்ற சந்தர்ப்பத்தில் சிவப்பு நிற மையினால் எழுதப்பட முடியும். அவ்வாறே ஒரு உத்தியோகத்தர் குற்றச்சாட்டு ஒன்றுக்கு குற்றவாளி ஆக்கப்படும் வரையில் ஒழுக்காற்று நடவடிக்கை தொடர்பான ஆவணங்களை அவருடைய கோவையில் இடக்கூடாது. குற்றவாளியாக காணப்பட்டால் மட்டும் குற்றச்சாட்டு பத்திரத்தின் பிரதியையும் ஒழுக்காற்று கட்டளையின் பிரதியையும் கோப்பில் இட வேண்டும். உத்தியோகத்தர் ஒருவருக்கு எதிரான ஏதேனும் அறிக்கை பெயர் வழி கோப்பில் இடப்பட வேண்டுமாக இருந்தால், ஏற்கனவே முதல்ல சொல்லியிருக்கிறோம், அறிக்கைகள் பண்ணப்படுகிற போது அந்த உத்தியோகத்தருக்கு அந்த விடயம்
தெரிவு செய்யப்பட்டு அவருக்கு தெரியப்படுத்தப்பட்டிருக்க வேண்டும். அவரிடமிருந்து அது தெரியப்படுத்தப்பட்டது என்பதற்கான ஒப்பம் பெறப்பட்டிருக்க வேண்டும். சரி, இந்த அத்தியாயத்தில் நான் நிறைவாக சொல்லக்கூடிய ஒரு விடயம் சேவை சான்றிதழ். சரிதானே? இந்த சேவை சான்றிதழ் தொடர்பாக பல பேர் முரண்படுகிறது உண்டு. எந்த ஒரு உத்தியோகத்திற்கும் சேவையில் இருக்கும்போது சேவை சான்றிதழ் கொடுக்கக்கூடாது. ஒரு ஆள் சர்வீஸில் இருக்க அவர் நல்லா வேலை செய்கிறார், சரியான கட்டிக்காரன் என்று சொல்லி ஒரு சேவை சான்றிதழ் கொடுக்கக்கூடாது. ஆனால் இப்போது அப்படி கொடுக்குறார்கள். அது கரெக்டர் என்ற பேரில் அப்படி கொடுக்குறாங்க. சேவை சான்றிதழ் கொடுக்கக்கூடாது என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. எப்போது அவர் சேவை சான்றிதழ் கொடுக்கலாம் என்றால் தானாக கேட்டு விலகும் போது அல்லது இளைப்பாறும் போது ஒரு உத்தியோகத்திற்கு அதை கொடுக்கலாம். அல்லது ஒரு உத்தியோகத்தினுடைய நியமனம் முடிவுறுத்தப்பட்டால் அவருடைய ஒழுக்கமற்ற தன்மை காரணமாக அவருடைய நியமனத்தை முடிவுறுத்தினால் கூட அவருக்கு ஒரு சான்றிதழை கொடுக்கலாம். சரிதானே? அவர் என்ன தேவைக்காக அவர் நீக்கப்பட்டார் என்ற அடிப்படையில் கொடுக்கலாம். ஆனால் பொதுவாக அவருடைய வேலை அல்லது நடத்தை திருப்தி இல்லை என்று சொல்லி இருந்து அவர் விலக்கப்பட்டால் அப்போது கொடுக்க வேணாம் என்று சொல்கிறாங்க. அது தவிர ஏனைய காரணங்களுக்காக அவருடைய சேவை முடிவுறுத்தப்பட்டால், உதாரணத்துக்கு நல்ல எங்கள்கிட்ட கண்ட்ராக்ட் பேஸில் வேலை செய்கிறார், ஒப்பந்த அடிப்படையில் 2 வருஷம் முடிஞ்சு அவர் விலகுகிறார், இப்போது அவருக்கு சான்றிதழை கொடுக்கலாம். சரியா? இப்போ கவனிங்க, சேவை சான்றிதழ் தொடர்பாக எப்படி பரீட்சைக்கு கேள்வி கேட்டால் எழுத போகிறோம் என்று சொல்லி பார்ப்போம். முதலாவது, எந்த சந்தர்ப்பத்தில் கொடுக்கலாம்? முதலாவது விடயம், என்ன சந்தர்ப்பத்தில் கொடுக்கலாம்? இளைப்பாறுதல், தானாக கேட்டு விலகுதல். சரிதானே? பென்ஷனில் போகிறார் அல்லது ரிசைன் பண்ணுறது. சில பேர் தானாக கேட்டு வேறு சர்வீஸுக்கும் போகுது. தானாக கேட்டு அரசாங்க சேவையில் இருந்து விலகிறதுன்றது ரிசைன் பண்ணுறது. ரிலீஸ் எடுக்கிறது வேறு, தானாக அரசாங்க சேவையிலிருந்து விலகிறது. அவ்வாறான உத்தியோகத்தர்களுக்கு கொடுக்கலாம். அந்த உத்தியோகத்திற்கு அன்றி வேறு எந்த அரசாங்க உத்தியோகத்திற்கும் சேவை சான்றிதழ் கொடுக்கக்கூடாது. இளைப்பாறுகின்ற அல்லது தானாக கேட்டு அரசாங்க சேவையில் இருந்து விலகுகின்ற ஒரு உத்தியோகத்திற்கும் ஒரு அவருடைய திறமை பற்றி அல்லது அவருடைய நடத்தையை பற்றி அவருடைய சேவையை பற்றி சான்றிதழ் ஒன்றினை கொடுக்கலாம். அது தவிர்ந்தவர்களுக்கு கொடுக்கக்கூடாது என்று சொல்லி சரிதானே? இளைப்பாறுவதால் அல்லது தானாக கேட்டு விலகுவதால் அரசாங்க சேவையில் இருந்து விலகும் அரசாங்க உத்தியோகத்தை ஒருவருக்கு அவருடைய நடத்தை பற்றி, திறமை பற்றி, சேவை பற்றிய சான்றிதழ் ஒன்றை கொடுக்கலாம். அவ்வாறு அல்லாதவர்களுக்கு கொடுக்கக்கூடாது. அந்த 7 ஒன்றை வாசித்து பாருங்க. இளைப்பாறுவதாலோ அன்றையில் தாமாகவே கேட்டு விலகுவதாலோ அரசாங்க சேவையில் இருந்து விலகும் அரசாங்க உத்தியோகத்திற்கு அன்றி வேறு எந்த அரசாங்க உத்தியோகத்திற்கேனும் எந்த சூழ்நிலையிலும் நடத்தையை பற்றியோ திறமையை பற்றியோ சேவையை பற்றியோ சான்றிதழ் கொடுபடல் ஆகாது. ரெண்டாவதுல திருப்பி யாருக்கு கொடுக்கக்கூடாதுன்னு முதலாவது சொல்லிட்டு ரெண்டாவது அதை மறுவளமாக சொல்கிறாங்க பாருங்க. இளைப்பாறுவதால் அல்லது தாமாக கேட்டு விலகியமையால் அல்லது வேலை நடத்தை திருப்தியினம் தவிர்ந்த வேறு காரணங்களுக்காக நியமனம் முடிவுறுத்தப்பட்டமையால் அரசாங்க சேவையை விட்டு விலகும் உத்தியோகத்திற்கு சேவை சான்றிதழ் ஒன்றை வழங்கலாம். யாரு கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க? மேலே இளைப்பாறுகிற அல்லது தானாக கேட்டு விலகிற அரசாங்க உத்தியோகத்தரை தவிர வேறு எவருக்கும் அவருடைய நடத்தை, திறமை, சேவை பற்றிய சான்றிதழ் ஒன்று கொடுபடக்கூடாது. ரெண்டாவது சொல்றார், இளைப்பாறுகின்ற அல்லது தானாக கேட்டு விலகுகின்ற அல்லது வேலை நடத்தை திருப்தியினம் தவிர்ந்த வேறு காரணங்களால் நியமனம் முடிவுறுத்தப்படுகின்ற அரசாங்க சேவையிலிருந்து விலகும் உத்தியோகத்தர்களுக்கு சேவை சான்றிதழை கொடுக்கலாம். 3 பேரே கொடுக்கலாம் என்று சொல்லியிருக்கு. 1 இளைப்பாறுகிறவர், 2வது தானாக கேட்டு விலகுகிறவர், 3வது வேலை நடத்தை திருப்தியினம் தவிர வேறு காரணங்களுக்காக நியமனம் முடிவுறுத்தப்படுகிறவர்.
வேலை சரியில்லை நடத்தை சரியில்லை என்று முடிவுறுத்தப்பட்டால் அவருக்கு கொடுக்கக்கூடாது. வேலை நடத்தையின் திருப்தியினம் தவிர வேறு காரணங்களினால பதவி விலகுகிறவர் அல்லது அவருடைய நியமனம் முடிவுறுத்தப்படுகிறவர். இது விளங்கி கொண்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் திருப்பி திருப்பி சொல்லியில இளைப்பாறுபவர், தானாக கேட்டு விலகுபவர், வேலை நடத்தை திருப்தியினம் தவிர்ந்த வேறு காரணங்களால் நியமனம் முடிவுறுத்தப்பட்டவர் ஆகியோருக்கு சேவை சான்றிதழ் கொடுக்கலாம். மூன்றாவது, சேவை சான்றிதழ் உள்ளடங்கும் விடயங்கள் இவை: உத்தியோகத்தருடைய பெயர், அரசாங்கத்தில் அவர் சேவையாற்றிய காலம், சேவையாற்றிய காலத்தில் அவர் பணியாற்றிய நிறுவனங்கள் அல்லது திணைக்களங்களும் திகதிகளும் அவர் வகித்த பதவிகளும், அரசாங்க சேவையை விட்டு விலகுவதற்கான காரணம், அவருடைய வினைத்திறமை, பொது நடத்தை ஆகிய 5 விடயங்களை உள்ளடக்கியதாக சேவை சான்றிதழ் கொடுக்க வேணும். கட்டுரை எல்லாம் எழுதக்கூடாது. சரிதானே? அவரை பற்றி கட்டுரை எல்லாம் எழுதக்கூடாது. அவர் கையொண்டி குத்துக்கிறந்த மடிப்பார், நல்லா சிங்களம் பேசுவார், நல்லா இங்கிலீஷ் பேசுவார், நல்லா தூஷணம் பேசுவார் எல்லாம் எழுதக்கூடாது. இந்த 5 விஷயம்தான் எழுத வேணும். ஒரு சேவை சான்றிதழில் என்னென்ன இருக்க வேணும் என்று கேட்டால் இந்த விடயங்கள். யார் கொடுக்கலாம் என்று சொல்லி இருக்கு. கம்பைன் சர்வீஸை சேர்ந்த ஆக்களுக்கு இணைந்த சேவைகளை சேர்ந்தவராக இருந்தால் பொது நிர்வாக அமைச்சு செயலாளர் தான் சேவை சான்றிதழ் கொடுக்க வேண்டும். ஏனைய உத்தியோகத்தர்களுக்கு திணைக்கள தலைவர் சேவை சான்றிதழ் கொடுக்கலாம். திணைக்கள தலைவருக்கு அமைச்சின் செயலாளர் கொடுக்கலாம். பாருங்க, 6 விஷயம் இதுக்குள்ளே இருக்கு. கேட்டால் அழகாக எழுதலாம். சேவை சான்றிதழ் முதலாவது இளைப்பாறுதல், தானாக கேட்டு விலகுதல் ஆகியவற்றினால் அரசாங்க சேவையிலிருந்து விலகுகின்ற உத்தியோகத்தர் தவிர ஏனைய எவருக்கும் எந்த ஒரு சூழ்நிலையிலும் அவருடைய நடத்தையை பற்றியோ திறமையை பற்றியோ சேவையை பற்றியோ சான்றிதழ் கொடுக்கக்கூடாது. 2வது, இளைப்பாறுபவர், சேவையை விட்டு விலகுபவர், நடத்தை அல்லது வேலையின் திருப்தியினம் தவிர்ந்த ஏனைய காரணங்களினால் நியமனம் முடிவுறுத்தப்பட்டவர் ஆகியோருக்கு சேவையை விட்டு விலகும் சந்தர்ப்பத்தில் கீழ்வரும் விடயங்களை உள்ளடக்கியதாக சேவை சான்றிதழ் வழங்கலாம். 3வது, சேவை சான்றிதழில் உள்ளடங்க வேண்டிய விடயங்கள்: உத்தியோகத்தினுடைய பெயர், அரசாங்கத்தில் சேவையாற்றிய காலம், அவருடைய சேவை காலத்தில் பணியாற்றிய திணைக்களங்கள் நிறுவனங்கள் என்பவற்றின் பெயரோடு அவர் பணியாற்றிய காலம், அவர் வகித்த பதவிகள் பற்றிய விவரங்கள். அரசாங்க சேவையை விட்டு விலகிறதுக்கான காரணம் வினைத்திறமை, பொது நடத்தை. அடுத்த விடயமாக எழுத போறீங்க, யார் கொடுக்கலாம். யார் கொடுக்கலாம்? இணைந்த சேவைகளை சேர்ந்த உத்தியோகத்தர்களாக இருந்தால் பொது நிர்வாக அமைச்சு செயலாளர் கொடுக்கலாம். ஏனைய உத்தியோகத்தர்களுக்கு திணைக்கள தலைவர் கொடுக்கலாம். ஒரு திணைக்கள தலைவருக்கு உரிய அமைச்சின் செயலாளர் கொடுக்கலாம். சரி, இவ்வளவுதான் பிள்ளைகள் 6வது அத்தியாயத்துக்குள்ள நீங்கள் எதிர்கொள்ளக்கூடிய கேள்விகள். இந்த அளவில் இன்றைய செயலமர்வை நாங்கள் நிறைவு செய்து கொள்ளலாம்.